வெல்கம் டு ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனல். இந்த நான் முதல்வன் அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் இணைந்து வழங்கும் மெயின்ஸ் ஐ ஓப்பனர் செஷனோட எத்திக்ஸ்க்கான செஷனை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கடந்த ஒரு 3 டேஸாக நம்ம எத்திக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எத்திக்ஸோட 4th செஷன். இன்றைக்கி எத்திக்ஸ்க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்ன்னு பார்த்தோமா. ஸோ அதில் வந்து GS2ல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்ன்ற ஒரு டாப்பிக்கை எத்திக்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி அதே GS2ல் இன்னொரு டாப்பிக்கு என்னது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் கவர்னன்ஸை எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அணுகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ நம்ம டைரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த செஷனோட யூனிக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம PYQ பேஸ்டாக எப்படி அந்த PYQs அப்ரோச் பண்ணணும், அந்த PYQக்கு எப்படி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி அந்த கண்டென்ட்டை எப்படி ஆன்சர் ஸ்ட்ரக்சராக மாற்றுறதுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் ஃபஸ்ட்டு இந்த தீமில் வந்து கொஸ்டின்ஸ் முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒய் இஸ் எத்திக்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்? டைரக்ட் கொஸ்டின். எத்திக்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட அடிஷ்னல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வேஸ் இன் விச் நான் எத்திக்கல் பிஹேவியர் கேன் பி ப்ரிவென்டட். எத்திக்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட்டு, எத்திக்ஸை எப்படி கொண்டு வருது அப்படின்னு கேட்குறதா என்ன சொல்லியிருக்காங்க, நான் எத்திக்கல் பிஹேவியரை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மென்ட் பை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். பிரின்சிபல்ஸ்னால் என்ன? பிரின்சிபல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வேல்யூஸ். சரியா? ஸோ ப்ரொசீஜர்ஸ்னால் அதை செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆக்ஷன்ஸ். என்ன மாதிரி வேல்யூஸ் யூஸ் பண்ணணும், அந்த வேல்யூஸ் இருக்கும்போது அது எப்படி ஆக்ஷன்ஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ட்டு இதில் கேட்டிருக்காங்க. எப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். மூணாவது கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ரிசால்விங் எத்திக்கல் டைலமாஸ். இந்த டேர்ம் எத்திக்கல் டைலமா அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எத்திக்கல் டைலமானா என்ன, அந்த விஷயத்தை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, இது மூணாவது கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மென்ட் பை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டையும் தான் சேர்த்து பார்க்க போகிறோம், எத்திக்கல் டைலமா அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அடுத்த வருஷம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆக்சுவல் அண்ட் பொட்டன்ஷியல் 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, பொட்டன்ஷியல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன. ஓகே, ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லாஸ் அண்ட் ரூல்ஸ். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் லாஸ்னா என்ன, ரூல்ஸ்னா என்ன. ஓகே, அண்ட் டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் தெம். இந்த லாஸையும் இந்த ரூல்ஸையும் ஃபார்முலேட் பண்ணுறது, அதாவது நடைமுறைப்படுத்துறதுல இந்த எத்திக்ஸோட ரோல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ்? ஸோ கான்ஷியன்ஸ் அப்படின்னா தமிழில் என்னென்னா மனசாட்சின்னு அர்த்தம். ஸோ மனசாட்சினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு டு யூ ப்ரிப்பேர் டு ஹீட் டு தி வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ்? ஹீட்னா இங்கே என்ன அர்த்தம்னா ஆக்ட்னு அர்த்தம். ஸோ உங்கள் மனசாட்சிப்படி நடக்கிறதுக்கு உங்களை எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் மென்ட் பை கிரைசிஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ்? அகெயின் இந்த கிரைசிஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ் இந்த டேர்மை நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஹவு டஸ் இட் மேனிஃபெஸ்ட் இன் பப்ளிக் டொமைன்? ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ இல்லை பப்ளிக் டொமைன்னா என்ன, பப்ளிக் ஸ்பியர். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த கிரைசிஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ்ன்ற விஷயம் வந்து எப்போ அது வந்து வெளிக்காட்டப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம முதல்ல கண்டென்ட் மூலமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் எப்படி ஆன்சரை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதுறதுன்னு ஒரு 2 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது முதல்ல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, அதோட யூசஸ் ஆர் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ பாலிசினா என்ன, கவர்மெண்ட்டோட கொள்கைகள். ஸோ அந்த கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு முக்கியமாக என்ன தேவை, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற விஷயம் தேவை டு இம்ப்ளிமெண்ட் தி பாலிசிஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, இந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் நடந்ததுன்னா என்ன நடக்கும், இட் வில் இம்ப்ரூவ் தி லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள். எப்படி இம்ப்ரூவ் பண்ணும்? ஸோ நீங்கள் ஏற்கனவே 3 கிளாஸ் பார்த்தாச்சு. அதில் 2 கிளாஸ் வந்து ஆட்டிடியூட் பற்றியும் இன்னொரு கிளாஸ் வந்து சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ் பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் லைஃப் ஆஃப் பீப்புள் எப்படி இம்ப்ரூவ் ஆகும், பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இட் வில் பிரிங் வாட், சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது எத்திக்ஸில் ஒரு கீவேர்ட். ஓகே, இட் வில் பிரிங் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ கவர்மெண்ட்டோட கொள்கைகள் கரெக்டாக செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா இட் வில் பிரிங் சோஷியல் ஜஸ்டிஸ். சொசைட்டியில் நீதி நிலைநாட்டப்படும். நெக்ஸ்ட்டு, இந்த பாலிசிஸ்
கவர்மெண்ட்டோட கொள்கைகள் பாலிசிஸ் இருக்குல்ல, இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா கலெக்டிவ் வில். கலெக்டிவ் வில் என்ற டேர்முக்கு அர்த்தம் என்னன்னா தி நீட்ஸ் ஆஃப் பப்ளிக். ஓகே, கலெக்டிவ் வில்ன்றது மக்களோட தேவைகள், மக்களோட குறைகள், அந்த குறைகளை எப்படி வந்து நிவர்த்தி பண்ணுறது, அந்த விஷயத்தை தான் என்ன சொல்கிறோம், கலெக்டிவ் வில்லுன்னு சொல்கிறோம். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபவுண்டேஷன் அச்சாணியே வந்து மக்கள் தான். ஸோ அந்த மக்களோட தேவைகளையும் அவங்களோட குறைகளையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன நம்ம செய்கிறோமோ அதுதான் என்ன சொல்கிறோம், கலெக்டிவ் வில் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நியூட்ரல் சிஸ்டம். இந்த நியூட்ரல் சிஸ்டம், நியூட்ராலிட்டின்ற வேல்யூ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நியூட்ராலிட்டி அப்படின்னா என்ன, நியூட்ராலிட்டி இதோட சேர்ந்து இன்னொரு வேல்யூ என்னது, இம்பார்ஷியாலிட்டி. ஸோ இந்த நியூட்ராலிட்டி அண்ட் இம்பார்ஷியாலிட்டி இருந்தது அப்படின்னா என்ன வேல்யூ வந்து நிலைநாட்டப்படும், ஈக்குவாலிட்டி. ஸோ இது மூணுமே வந்து ரிலேட்டட் வேல்யூஸ் தான். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ற விஷயம் ஒரு நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கொடுப்போம் ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டோம்ட்டு கவர்மெண்ட் வந்து தனியாக பிரித்து பேச முடியாது. ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருக்குமே அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போய் சேரணும். அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டம் எப்படி இருக்கணும், நியூட்ரலாக இருக்கும். இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம், இந்த கேட்டகரிக்கு தான் கொடுக்க போகிறோம், மீதி எல்லாருக்கும் வந்து சர்வீஸ் கிடையாதுன்னு யார் சொல்லலாம்னா ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லலாம். ஒரு கம்பெனி வந்து நாங்கள் இவங்க தான் எங்களோட கஸ்டமர்ஸ், இவங்கள தான் நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம், இவங்களை வந்து நாங்கள் பெருசாக வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ண போகிறதில்லன்ட்டு ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஆனால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ்ன்னு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டம் எப்படி இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும், இம்பார்ஷியலாக இருக்கணும், அந்த சிஸ்டமில் வந்து ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எம்ஃபசைஸ் ஆன் பப்ளிக் ஸ்பியர். ஸோ இந்த விஷயந்தான் என்னது, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனையும் ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷனையும் வித்தியாசப்படுத்துது. ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்ன எம்ஃபசிஸ் இருக்கும்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் தான் எம்ஃபசிஸ் இருக்கும். ஓகே, ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு தனியார் நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தில் அவங்களுக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது, வருமானம் சம்பாதிக்கிறது தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்கும். அது தப்புன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் இருக்குமானா சில இடத்துல இருக்கும். ஆனால் ப்ராஃபிட்டை தாண்டி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சில விஷயங்கள் செய்யணும்னா செஞ்சு தான் ஆகணும். அதில் ப்ராஃபிட் பார்த்து நம்ம அதை வந்து நிறுத்த முடியாது. ஸோ அதோட எம்ஃபசிஸ் என்ன, பப்ளிக் ஸ்பியர். இந்த பப்ளிக் ஸ்பியர்ன்றது யாரை குறிக்கும் அப்படின்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரியை குறிக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது புரிஞ்சிருச்சா? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் தேவைன்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக நடந்தால் மக்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். எப்படி, சோஷியல் ஜஸ்டிஸ் கொண்டு வரதுனால. இந்த பாலிசிஸுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்குது, பேஸ்மெண்ட்டாக இருக்குது என்னது, இட் இஸ் தி கலெக்டிவ் வில். மக்களோட தேவைகள், மக்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணுறது தான் இந்த பாலிசிஸோட குறிக்கோளாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாலிசிஸ் வந்து கரெக்டாக அமல்படுத்தப்படணும், கரெக்டாக செயல்படுத்தப்படணும் அப்படின்னா என்ன இருக்கணும், அந்த சிஸ்டம் வந்து நியூட்ரலாக இருக்கணும். யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கக்கூடாது. இவங்களுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம், இவங்களுக்கு செய்ய மாட்டோம்னு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது இட் இஸ் காமன் ஃபார் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. இவங்கள தான் நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம், இவங்களுக்கு வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்க மாட்டோம்ட்டு ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். பட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இட் ஷுட் சர்வ் ஆல் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கோட கோர் டிமாண்ட். ஓகே, இது ஒரு கொஸ்டினும் வந்திருக்கு. நம்ம இப்போ பார்த்தோம்ல, வாட் இஸ் தி நீட் ஃபார் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எத்திக்ஸ் எதுக்கு இருக்கணும்? ஸோ இதுக்கு முன்னாடி எத்திக்ஸ் என்ற வார்த்தையை உங்களுக்கு டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எத்திக்ஸ்னா என்னன்னா பிரின்சிபல்ஸ் டிசைடிங் ரைட்ஃபுல்னஸ் ஆர் wrongfulness of actions. இதுதான் எத்திக்ஸ். எத்திக்ஸோட பேசிக் டெஃபினிஷன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்திக்ஸ்னா என்னென்னா, எத்திக்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ். ஸோ அந்த பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லும், எந்த ஆக்ஷன் ரைட்டு எந்த ஆக்ஷன் தப்புன்னு நம்மளுக்கு எடுத்து காட்டும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் எத்திக்ஸ். ஸோ இந்த விஷயம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஆல் ஸ்பியர்ஸ். ஓகே, எத்திக்ஸ்ன்றது நம்ம லைஃபோட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்துலையும் எத்திக்ஸ் இருக்கும். அதே மாதிரி எத்திக்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன்னா என்ன? இப்போ ஒரு கண்ட்ரிக்கு என்ன ரிசோர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ்னு வச்சுக்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸ். ரெண்டாவது ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ்.
ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான சோர்ஸ் என்னது? மக்களோட வரி பணத்திலிருந்து வரும். ஸோ இது யார் குடுக்குறாங்கன்னா, the சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி தான் குடுக்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில, ஸோ அந்த ரிசோர்ஸ் முக்கியமா இந்த ஃபினான்ஸ் மக்களோட வரி பணத்த செலவழிக்கிறது வந்து கரெக்ட்டா செலவழிக்கணும். வேஸ்டேஜ் இல்லாம செலவழிக்கணும். ஸோ இந்த ரிசோர்ஸ் யுட்டிலைசேஷன்ல 2 விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிரிங்கிங் எஃபிஷியன்சி. 2வது எஃபெக்டிவ்னஸ். இந்த 2 வார்த்தைக்கும் என்ன லிங்க் இல்லைனா என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகாம நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எஃபிஷியன்சி. தட் இஸ் பீயிங் எக்கனாமிக் இன் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸ் வேஸ்டேஜை குறைக்கிறது எஃபிஷியன்சி. அதே சமயம் யாருக்காக அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து இந்த ரிசோர்ஸோட பலன் போய் சேரணும் அப்படின்ற விஷயம் தான் என்னது எஃபெக்டிவ்னஸ் கீழே வரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கும் இந்த ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனில் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும். ப்ராப்பர் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனுக்கு உங்களுக்கு எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஏற்கனவே பார்த்த மாதிரி பாலிசிஸ் மூலமாக நம்ம வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் நீதியை சமூகத்தில் நிலைநாட்ட போகிறோம். அப்படி இருக்கும்போது சோஷியல் ஜஸ்டிஸை கொண்டு வரதுக்கு பாலிசிஸில் என்ன இருக்கணும்? எத்திக்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள், எப்பயுமே முன்னாடி சொன்ன மாதிரி எத்திக்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களோட தியரி கண்டென்ட்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும். சில சமயம் தியரி கண்டென்ட் புரியலைன்னா கூட நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக அதை புரிய வச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் படிக்கும் போதும் தியரி சில சமயம் அப்ட்ராக்டாக இருக்கும், புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லும்போது அந்த தியரி இன்னும் ஈஸியாக புரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சோஷியல் ஜஸ்டிஸுக்கும் எத்திக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, சோஷியல் ஜஸ்டிஸ் கீழே என்ன வேல்யூஸ் வரும்? ரூல் ஆஃப் லா. அதே மாதிரி இன்னொன்று வந்து ஈக்குவாலிட்டி. இன்னொன்று என்னது? இன்க்ளூசிவிட்டி. ஸோ இது எல்லாமே நீங்கள் கவர்னன்ஸில் படிக்கிற டேர்ம்ஸ் தான். ரூல் ஆஃப் லானா என்னது? எல்லாமே இப்போ கவர்மெண்ட்டில் நடக்கிற விஷயம் எல்லாமே என்னது? லா படி நடக்கணும். இதுதான் ரூல் ஆஃப் லா. 2வது ஈக்குவாலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஈக்குவல். இவங்களுக்கு நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம், இவங்களை சர்வ் பண்ண முடியாதுன்னு பிரித்து பார்க்க முடியாது. ஸோ ஈக்குவாலிட்டி இருக்கணும். இந்த 2 விஷயமும் இருந்தது அப்படின்னா என்ன வரும்? இன்க்ளூசிவிட்டின்ற விஷயம் வரும். இன்க்ளூசிவிட்டினா என்ன? ஸோ ஒரு சொசைட்டியில் வந்து வேரியஸ் விதமான டிவைட்ஸ் இருக்கும். ரிச் புவர் இருப்பாங்க, மேல் ஃபீமேல் இருப்பாங்க, அதே மாதிரி ரூரலில் இருக்கிறவங்க, அர்பனில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெயின்லேண்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் அந்த டிவைட் இருக்குது. ஸோ மெயின்லேண்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் டெவலப்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக போய் சேரணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும்னா என்ன வேல்யூ இருக்கணும்? இன்க்ளூசிவிட்டின்ற வேல்யூ இருக்கணும். அடுத்து சோஷியல் கேபிட்டல். ஸோ இந்த சோஷியல் கேபிட்டல்ன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். எதனால் அது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் கேபிட்டல் அப்படின்ற டேர்மை வந்து எதோட லிங்க் பண்ணலாம், இல்லை அது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் டினோட் ட்ரஸ்ட் ஆஃப் தி பப்ளிக். பப்ளிக் ட்ரஸ்ட். இந்த பப்ளிக் ட்ரஸ்ட்ன்ற விஷயத்தை தான் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லணும்னா என்ன சொல்கிறோம்? சோஷியல் கேபிட்டல்னு சொல்கிறோம். யார் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்னா, ஆன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ சோஷியல் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் தி பப்ளிக் ட்ரஸ்ட் ஆன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த பப்ளிக் ட்ரஸ்ட் மக்களோட நம்பிக்கை வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு என்ன கொடுக்கும்? இன்னொரு கீவேர்டு, மக்களோட நம்பிக்கை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, இட் வில் கிவ் தி டேர்ம் கால்ட் அஸ் ஆர் வேல்யூ கால்ட் அஸ் credibility. ஓகே, ஸோ இந்த பப்ளிக் ட்ரஸ்ட்டு தான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு என்ன கொடுக்கும்? credibility கொடுக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுக்கும்னா லெஜிட்டிமசி. இந்த 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம். credibilityனா என்னென்னா, மக்களோட நம்பிக்கை இருந்தால் தான் கவர்மெண்ட், இல்லைன்னா அது என்ன கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டே கிடையாது. ஓகே, இதுதான் இந்த credibility அண்ட் லெஜிட்டிமசிக்கு இருக்கிற மீனிங்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இந்த கவர்மெண்ட்ன்ற ஒரு விஷயமே எதனால இருக்குது அப்படின்னா, மக்களோட நம்பிக்கைனால தான். என்னைக்கு மக்களோட நம்பிக்கை கவர்மெண்ட் மேலே போயிடுச்சோ அன்னைக்கே அந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ social capital will bring public trust on government. That public trust will create credibility and legitimacy. Fine. Next வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ethics in public administration வந்து எதை கொண்டு வரது? It is bringing சர்வோதயா and அந்தியோதயா. Fine. ஸோ இந்த சர்வோதயா ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு. சர்வ உதயா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து
அடுத்து அந்த் ப்ளஸ் அதே டேர்ம் உதயா. இந்த ரெண்டுமே வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்தி வேர்ட். ஓகே, சர்வோதயா அப்படின்னா என்னென்னா ரெண்டு வார்த்தையோட காம்பினேஷன். சர்வ அப்படின்னா ஆல்னு அர்த்தம், அதே மாதிரி உதயா அப்படின்னா டெவலப்மெண்ட்னு அர்த்தம். ஸோ சர்வ உதயானா டெவலப்மெண்ட் ஃபார் ஆல் ஆர் டெவலப்மெண்ட் ஃபார் ஆல் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. எல்லாருக்கும் டெவலப்மெண்ட் போகணும், இதுதான் என்னது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ சர்வோதயாவையும் இன்னொன்று வந்து அந்தியோதயா. அந்தியோதயானா என்னென்னா நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கிற சிட்டிசன்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னா பிரமிட் ஷேப்பில் குறித்து பாட்டம் லெவலில் இருக்கிறவங்க தான் என்னது அந்த சொசைட்டியில் பாவர்ட்டியில் இருக்கிறவங்க இல்லை டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கிறவங்க அப்படின்னு குறிப்போம். ஸோ அந்த பாட்டம் லெவல் ஆஃப் தி பிரமிடில் இருக்கிற சிட்டிசன்ஸுக்கும் டெவலப்மெண்ட் போய் சேரணும். அப்போது அந்துன்னா என்னென்னா எண்டுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து எண்டுன்றது எதை குறிக்குதுன்னா பீப்புள் ஹூ ஆர் இன் தி பாட்டம் ஆஃப் தி பிரமிட். அந்த பாட்டம் ஆஃப் தி பிரமிடுக்கும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், டெவலப்மெண்ட் பாலிசிஸ், வெல்ஃபேர் பாலிசிஸோட பலன் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது அந்த உதயா. ஓகே, ஸோ இந்த ethics and public administration will bring Sarvodaya and Antyodaya. Sarvodayana என்ன inclusive development, development for all. Antyodayana development for the people who are in the bottom of the pyramid. Fine. Next, இது ரெண்டும் வந்து linked. Resolving dilemma and decision making. For example, ஒரு சிவில் சர்வெண்ட்டாக நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கீங்கன்னு வைங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரில் ஒரு கிராமத்தில் ஸ்கூலும் இல்லை, ஹாஸ்பிட்டலும் இல்லை. ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்கூலுக்கும் நிறைய கிலோமீட்டர்ஸ் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஸ்கூலும் கட்டணும், அப்படி ஹாஸ்பிட்டலும் கட்டணுன்ற அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு வைங்க. அந்த டிசிஷன் எடுக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டுமே கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்கூலாக ஹாஸ்பிட்டலான்ற அந்த டிசிஷன் இருக்குல்ல, அதுதான் இங்கே டிசிஷன் மேக்கிங்னு சொல்கிறோம். இது வந்து இந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு போடுறதுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ ஒரு டெண்டர் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாருக்கு அந்த டெண்டர் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணுற பொசிஷனில் இருக்கீங்கன்னா, ஸோ அந்த டெண்டரை அவங்களோட அந்த கம்பெனியோட எஃபிஷியன்சி, அதே மாதிரி அந்த கம்பெனியோட ஹானஸ்டி, அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற டெண்டர்ஸை வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்துருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நீங்கள் you are in a position to decide. So that is what is decision making. இதில் ரிசால்விங் டைலமானா அதான் நம்ம இப்போ சொன்னோம். என்னென்னா ஸ்கூலும் கட்டணும், ஹாஸ்பிட்டலும் கட்டணும், இதுதான் டைலமா. இந்த டைலமாவில் முதல்ல எதை கட்டணும்ட்டு அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த டைலமாவை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? மிக முக்கியமாக எத்திக்ஸ் தேவை இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ டைலமாவை ரிசால்வ் பண்ணுறதே என்னது? இட் இஸ் நத்திங் பட் டிசிஷன் மேக்கிங். ஓகே, ஸோ டிசிஷன் மேக்கிங்க்கும் டைலமாஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எத்திக்ஸ் தேவை. சிம்பிளான விஷயங்கள் தான், காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் டயக்ராமே வந்து ஏன் எத்திக்ஸ் தேவை அப்படின்றது ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ணிடும். இதை ஒருவேளை நீங்கள் ஆன்சர் எழுதணுன்னாலும் இந்த பிக்சரை போட்டுட்டு இந்த பிக்சருக்கு கீழே ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா ஆன்சரில் நல்ல ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஓகே, அது எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், provision for inculcating ethics in Indian administration. Okay, எப்படி இந்த எத்திக்ஸை கொண்டு வரணும், எத்திக்ஸை கொண்டு வந்தால் என்ன நடக்கும், இல்லை ஏன் கொண்டு வரணும் அப்படின்றது இங்கே பார்த்துட்டோம். எப்படி கொண்டு வருது அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் தி பாயிண்ட்ஸை இந்த இடத்துல பார்ப்போம். என்ன அப்படின்னா these two rules நல்லா பார்த்துக்கோங்க. சிவில் சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ், அதே மாதிரி ஆல் இண்டியா சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ். இந்த ரெண்டு ரூல்ஸும் யாருக்காக இந்த ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஓஎஸ், அதே மாதிரி அதர் சிவில் சர்வன்ட்ஸ். ஓகே, இவங்களை தாண்டி கவர்மெண்ட்டில் இருக்கிற சிவில் சர்வன்ட்ஸ், இல்லைன்னா என்ன சொல்லுவோம், சிவில் சர்வன்ட்ஸை பியூரோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சிவில் சர்வன்ட்ஸ் ஒரு பியூரோக்ரஸிக்காக அமல்படுத்தப்பட்ட ரூல்ஸ் தான் இது சிவில் சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ் அண்ட் ஆல் இண்டியா சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ். ஓகே, இந்த கான்டக்ட் ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து தே ஹாவ் டு மெயின்டைன் ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா என்ன? இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி, ப்ரமோட்டிங் பிரின்சிபல் ஆஃப் மெரிட்டு, ஃபேர்னஸ் அண்ட் இம்பார்ஷியாலிட்டி. ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் மெரிட்டை ப்ரமோட் பண்ணுற வேல்யூஸ் என்ன? சிவில் சர்வீசஸ் வேல்யூஸில் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்ஜெக்டிவிட்டி ப்ளஸ் என்னது? ரேஷ்னாலிட்டி. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா என்னது? மெரிட்டை ப்ரமோட் பண்ணும். ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், கவர்மெண்ட்டில் அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸில் என்ன இருக்கணும்? ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். அந்த ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எதை குறிக்கும் அப்படின்னா இன்டெகிரிட்டின்ற வேல்யூ குறிக்கும், ஹானஸ்டி, பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி, ப்ரமோட்டிங் மெரிட் த்ரூ அப்ஜெக்டிவிட்டி அண்ட் ரேஷ்னாலிட்டி, ஃபேர்னஸ், இம்பார்ஷியாலிட்டி அண்ட் முக்கியமாக என்னது? டிவோஷன் டு டியூட்டி. இந்த டிவோஷன் டு டியூட்டியை இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம்னா ஸ்பிரிட் ஆஃப்
பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்திக்ஸை பொறுத்த அளவில் ஒரே கீவேர்டுக்கு நிறைய விதமான சினோனிம்ஸ் இருக்கும். சரியா? டிவோஷன்னு சொல்லலாம், ஸ்பிரிட் ஆஃப் பப்ளிக் டியூட்டின்னு சொல்லலாம், பப்ளிக் சர்வீஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கமிட்மெண்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஏன் இந்த வார்த்தைகளை மாறி மாறி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஒரே வார்த்தையை எல்லா ஆன்சருக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை தான் தெரியுன்ற மாதிரி அர்த்தமாயிடும். ஸோ அந்த ஆன்சருக்கு நடுவில் டைவர்சிட்டி கொண்டு வரதுக்காக நீங்கள் ஒரே விஷயத்தை வேறு வேறு வார்த்தைகளை மாற்றி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நேற்று நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஒரே வேல்யூவை நிறைய ஃபிலாசபிஸ் சப்போர்ட் பண்ணும். அப்போது ஃபிலாசபிஸையும் மாற்றணும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே வேல்யூஸையுமே மாற்ற வேண்டியது வரும். எப்படின்னா சிமிலர் வேல்யூஸை நீங்கள் ஆன்சர்ஸில் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி வேஸ் ஆஃப் பிரிங்கிங் எத்திக்ஸ் என்னது இந்த சிவில் சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ் அண்ட் ஆல் இண்டியா சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ். வேறு வழிகளும் இருக்குது, அதையும் நம்ம என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு டேர்ம் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எதை குறிக்கும் அப்படின்னா வெரி சிம்பிள் டெஃபினேஷன். ஒன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொடுக்குற ஸ்லைட்ஸில் எல்லாமே கீவேர்ட்ஸுக்கு டெஃபினேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கீவேர்ட்ஸுக்கு நீங்கள் வெளியில் வேறு எங்கேயும் போய் டெஃபினேஷனை தேட வேணாம். இந்த டெஃபினேஷனே நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை டேரெக்டாகவே நீங்கள் எக்ஸாமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்லைடோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா ரெஃபர்ஸ் டு தி கலெக்டிவ் வெல்பீயிங். ஸோ இது ஒரு கீவேர்ட். ரெஃபர்ஸ் டு தி கலெக்டிவ் வெல்பீயிங் அண்ட் ஜென்ரல் வெல்ஃபேர் ஆஃப் தி கம்யூனிட்டி ஆர் சிட்டிசன்ஸ். ஓகே, இங்கே கம்யூனிட்டினும் போடலாம், இல்லை சிட்டிசன்ஸும் போடலாம். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, சிட்டிசன்ஸோட இன்ட்ரெஸ்ட் தான் என்னது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த சிட்டிசன்ஸ் இன்ட்ரெஸ்ட் எதை குறிக்கும்னா இட் ஷோஸ் தி கலெக்டிவ் வெல்பீயிங். மக்கள் வந்து ஆஸ் அ கம்யூனிட்டி எல்லாருமே வந்து நல்லா இருந்தாங்க அப்படின்னா அதுதான் என்னது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ஜென்ரல் வெல்ஃபேர் சிட்டிசன்ஸோட வெல்ஃபேரை குறிக்கும். ரெண்டு ஈஸி கீவேர்ட்ஸ் தான். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னா இப்படி தான் எழுதணும். இட் ஷோஸ் தி ஜென்ரல் வெல்ஃபேர் அண்ட் கலெக்டிவ் வெல்பீயிங் ஆஃப் தி கம்யூனிட்டி. அது யார் பூர்த்தி செய்யணும் இல்லை யார் நிறைவேற்றணும் அப்படின்னா that the government and civil servants are duty bound to serve. ஸோ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை யார் சர்வ் பண்ணணும்னா கவர்மெண்ட்டும் சிவில் சர்வன்ஸும் தான் சர்வ் பண்ணணும் ஆர் பூர்த்தி செய்யணும். ஓகே, ஸோ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதில் என்ன விதமான வேல்யூஸ் இருக்கும்? கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியாம்பிளில் மிக முக்கியமாக இருக்கும். ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி நம்ம பூர்த்தி செய்கிறதுனா வி ஹாவ் டு அப்லோட் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் அப்ஹோல்டு கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். என்ன மாதிரி வேல்யூஸ்? என்ஷூரிங் ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் இன்டெகிரிட்டி இன் கவர்னன்ஸ். ஸோ கவர்னன்ஸ், ஸோ இதில் 2-3 வேர்ட் இருக்குது. கவர்னன்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் அண்ட் ஆக்ஷன். ஸோ கவர்மெண்ட்டோட ஆக்ஷன் பார்ட், கவர்மெண்ட் எப்படி செயல்படுதோ அதுதான் என்னது கவர்னன்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவில் சர்வன்ஸ் ஷுட் அப்ஹோல்ட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ஸோ மொராலிட்டி எத்திக்ஸ் எல்லாமே என்ன சொல்லணும்னா ஒரு பர்சன் வந்து அந்த அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் என்ன மாதிரி எத்திக்கல் வேல்யூஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். இந்த கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி வந்து ஒரு சிவில் சர்வன்ட்ஸ் அவங்களோட அஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸில் என்ன மாதிரி வேல்யூஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டியில் இருக்கிற வேல்யூஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனில் இருக்கும், முக்கியமாக ப்ரியாம்பிளில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ரியாம்பிளை கோத்ரூ பண்ணிங்கனாலே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், ஃப்ரெட்டர்னிட்டி, பிரதர்ஹுட், அந்த மாதிரி சில வேல்யூஸ் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே சிவில் சர்வன்ட்ஸ் அவங்களோட டியூட்டிஸில் அப்ஹோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், இப்போது எத்திக்ஸ் ஏன் தேவை அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த கான்டெக்ஸ்டில் ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ இஷ்யூன்னா என்ன? இஷ்யூ இஸ் நத்திங் பட் ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். நார்மலாக நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கவர்மெண்ட்லேயும் சரி சிவில் சர்வன்ஸ்கிட்டையும் பியூரோக்ரஸிக்கிட்டையும் பார்க்குற ப்ராப்ளம்ஸை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் மிஸ்யூஸ் ஆஃப் டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ். ஓகே, ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ் அப்படின்ற விஷயத்தில் எந்த விஷயத்தில் டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் யூஸ் ஆகுது. ஓகே,
சாய்ஸை தான் குறிக்கும். ஓகே, டிஸ்கிரிஷன் வந்து எதை குறிக்கும்னா சாய்ஸை குறிக்கும். எப்படி குறிக்கும்னா, ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து ஒரு டெண்டரை செலக்ட் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருக்காருன்னு வைங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் டெண்டர் அப்ளை பண்ணுறாங்க. யார் டெண்டரை வந்து பொதுவாக லீஸ்டாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டரை கொடுப்போம். ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா, தேர் கேன் பி கரப்ஷன் பிட்வீன் த சிவில் சர்வெண்ட் அண்ட் தி பர்டிகுலர் பர்சன் ஹூ இஸ் அப்ளைங் ஃபார் டெண்டர். எப்படி? ஸோ நான் வந்து லீஸ்டாக கோட் பண்ணுறேன், அதே சமயம் ஒரு சில அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு நான் கமிஷனாக கொடுத்துட்றேன், எனக்கு டெண்டர் கொடுத்துருங்க அப்படின்ட்டு சில கரப்ஷன் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சிவில் சர்வெண்ட் யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னது, டிசிஷன் மேக்கிங் பவர். அதில் வந்து இந்த டிசிஷன் மேக்கிங்கில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர் யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் தி சாய்ஸ் ஆஃப் த சிவில் சர்வெண்ட். ஒவ்வொரு விஷயத்துலையும் சிவில் சர்வெண்ட் இப்படி தான் செயல்படணும்னு ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படி இருக்கும்போது சிவில் சர்வெண்ட்ஸ்க்குன்னு சில பவர்ஸை நம்ம கொடுத்துருப்போம். அந்த பவர்ஸ் தான் டிஸ்கிரிஷனரி பவர். ஸோ மோஸ்ட்டாக இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா டெண்டரிங் ப்ராசஸ். ஓகே, டெண்டரிங் ப்ராசஸ் யாருக்கு டெண்டர் கொடுக்கறதுன்ற விஷயம். ரெண்டாவது இஷ்யூ என்ன, இட் வில் பிரிங் கரப்ஷன். ஓகே, இந்த டெண்டரிங் ப்ராசஸ் சரியாக நடக்கலை, டிசிஷன் மேக்கிங் பாசிட்டிவாக நடந்ததுன்னா என்ன அப்ஹோல்ட் ஆகும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்ஹோல்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, டிசிஷன் மேக்கிங் வந்து கரெக்டாக நடந்தது அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்ஹோல்ட் ஆகும். டிசிஷன் மேக்கிங்கில் டிஸ்கிரிஷனரி பவரை தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இது எங்கே வந்து முடியும், கரப்ஷனில் வந்து முடியும். ஓகே, கரப்ஷன்னா என்ன, டேக்கிங் பிரைப் ஆர் கரப்ஷன் வந்து என்ன வேணால் இருக்கலாம், பிரைபாகவும் இருக்கலாம், இல்லை வேறு விதமான ஃபேவரபிள் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிவில் சர்வெண்ட் வந்து அவங்களோட கவர்மெண்ட்டில் இருக்கிற அவங்களோட பவரை வந்து பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுவுமே கரப்ஷன் தான். ரொம்ப சிம்பிளாக கவர்மெண்ட்டோட கார் வந்து எதுக்கு இருக்குன்னா அவங்கள வந்து கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்காக ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை அவங்க வந்து பர்சனல் யூஸுக்காக அவங்க ஒய்ஃபையோ அவங்க குழந்தைங்களும் யூஸ் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னா அதுவே வந்து ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன் தான். ஸோ கரப்ஷனில் நிறைய வகை இருக்குது. ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் பவரும் கரப்ஷன், அதே மாதிரி டேக்கிங் பிரைபும் கரப்ஷன், இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. இன்னொரு வகை என்னென்னா மிஸ்யூஸிங் தி பப்ளிக் மணி, மக்களோட வரி பணத்தை பாலிசிஸ்க்கு செலவழிக்காமல் அவங்க வந்து வேறு வகையில் பர்சனல் யூஸ்க்காக செலவழிச்சாங்கன்னா அதுவுமே என்னது கரப்ஷனில் தான் வந்து சேரும். அடுத்த இஷ்யூ என்ன, நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் நத்திங் பட் ரெட் டேபிசம். ரெட் டேபிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்லோ டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ரெட் டேபிசம்ன்ற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெட் டேபிசம் எதை குறிக்கும்னா, கவர்மெண்ட்டில் டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறது, ரெட் டேபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவாக சொல்லணும்னா, ஒரு ஃபைல் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும்னா நிறைய டேபிள்ஸை தாண்டி போகணும் கவர்மெண்ட்டில். ஸோ ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு நகர்ந்து போகிறதுக்கு இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ரெட் டேபிசம். இட் டினோட்ஸ் நத்திங் பட் தி ஸ்லோ டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அடுத்தது புவர் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் மெக்கானிசம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த புவர் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் அஸ்யூம் தட் கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு சம்பளம் 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 பேர் இருக்காங்க, ABC. ஓகே, ஸோ இந்த 3 பேருக்கும் சேலரி வந்து 100 rupees. ஆனால் A and B வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க, C வந்து நாட் அ குட் பர்ஃபார்மர். அப்படி இருக்கும்போது ABC 3 பேருக்கும் ஒரே மாதிரி சேலரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த A and Bக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் வருமா? வராது. ஸோ கொஞ்ச நாளில் என்ன ஆவாங்கன்னா, நம்மளுக்கும் அதே சேலரி தான் கிடைக்குது, Cக்கும் அதே சேலரி தான் கிடைக்குது, ஸோ நம்ம C மாதிரி வேலை பார்த்தா போதும் அப்படின்ட்டு இவங்களும் வேலை பார்க்க தெரிஞ்சாலுமே வேலை பார்க்குறத நிறுத்திடுவாங்க. ஸோ அல்டிமேட்டாக கவர்மெண்ட்டோட எஃபிஷியன்சி கம்மியாயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இங்கே சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, கவர்மெண்ட்டில் நல்லா வேலை பார்க்குறவங்கள ரிவார்ட் பண்ணணும், அதே மாதிரி கரப்ஷனில் இன்வால்வ் ஆகிறவங்க வேலை செய்யாதவங்களை என்ன பண்ணணும், பனிஷ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த டிஸ்கிரிமினேஷன் ஆர் இந்த வித்தியாசத்தை நம்ம காட்டலை அப்படின்னா என்ன ஆகும், கவர்மெண்ட்டோட எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிரும், கவர்மெண்ட்டோட எஃபெக்டிவ்னஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கை சர்வ் பண்ணுறது எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அதுதான் இருக்கக்கூடாதுன்றோம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எத்திக்கல் இஷ்யூன்னு சொல்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது லிமிட்டட் பப்ளிக் கான்ட்ராக்ட். லிமிட்டட் பப்ளிக் கான்ட்ராக்ட்னா என்னென்னா,
டாப் லெவலில் இருக்கிற பியூரோக்ராட்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. ஸோ இதே மாதிரி இங்கே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது 2 விஷயத்தை குறிக்கும். ஒன்று வந்து சிவில் சர்வன்ட்ஸ், ரெண்டாவது என்னது பொலிட்டீஷியன்ஸ். இவங்களுமே வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே தான் வருவாங்க. ஓகே, ஸோ சிவில் சர்வன்ட்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த லிமிடெட் பப்ளிக் கான்ட்ராக்ட்ன்றது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பர்சனை நம்ம எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கிறோன்னு வைங்க. தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த 5 வருஷத்துக்கு அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கே போகலை, மக்களோட குறைகளை மக்களோட தேவைகளை கேட்டு தெரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன ஆகுது? they are not interacting with the public. இது வந்து பொலிட்டீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே மாதிரி சிவில் சர்வன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாப் லெவல் பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா அந்த டிசிஷன் மேக்கிங்கில் டாப் லெவலில் இருக்கிறவங்க வந்து முக்கால்வாசி சிட்டிசன்ஸோட இன்ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்காது. கீழே லோ லெவல் பியூரோக்ராட்ஸ் அவங்கள என்ன சொல்லுவோம்னா கிரவுண்ட் லெவல் பியூரோக்ரஸின்னு சொல்லுவோம், இல்லை கட்டிங் ஏஜ் பியூரோக்ரஸின்னு சொல்லுவோம். இந்த பர்சன்ஸுக்கு தான் என்னது சிவில் சர்வன்ஸோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஏவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஒரு தாசில்தாராக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து பப்ளிக்கோட கான்டாக்ட் இருக்கும். அதே சமயம் செக்ரட்டேரியட்டில் இருக்கிற டாப் லெவல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு டேரெக்டாக பப்ளிக்கோட கான்டாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லிமிடெட் பப்ளிக் கான்டாக்ட் இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னா மக்களோட நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் தெரியாது. இதை தான் நம்ம போன ஸ்லைடில் என்ன பார்த்தோம், கலெக்டிவ் வில் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ புவர் பப்ளிக் கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா என்ன ஆகும், இந்த கலெக்டிவ் வில் வந்து ரெடியூஸ் ஆகிடும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில். அப்படி ஆச்சுன்னா அது என்னவா மாறும், இட் வில் பிகம் அன் எத்திக்கல் இஷ்யூ. ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் சீக்ரெசி. ஸோ எப்பயுமே வந்து கவர்மெண்ட்டில் ஆட்டிடியூடில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பியூரோக்ராட்டிக் ஆட்டிடியூட், டெமோக்ராட்டிக் ஆட்டிடியூட்னு. ஸோ பியூரோக்ராட்டிக் ஆட்டிடியூடில் ஒன் ஆஃப் தி இஷ்யூஸ் என்னென்னா தி கவர்மெண்ட் வில் நாட் டெல் வாட் இட் இஸ் டூயிங் டு த சிட்டிசன்ஸ். கவர்மெண்ட் வந்து எப்படி செயல்படுதுன்றது சிட்டிசன்ஸ்க்காக செயல்பட்டாலுமே அவங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். தட் வில் லீட் டு வாட் தி நெகட்டிவ் வேல்யூ கால்ட் அஸ் சீக்ரஸி. இந்த சீக்ரஸி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கரப்ஷனாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கிறோன்னே தெரியல அப்படின்னா கொஞ்சம் நாளில் என்ன ஆகிடும், நம்ம வந்து பிரைப் எடுத்தாலும் தான் நம்மளுக்கு தெரிய போகிறது இல்லை, பிரைப் வாங்கினாலும் லஞ்சம் வாங்கினாலும் தெரிய போகிறது இல்லை. ஸோ வாங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சீக்ரஸி வில் டர்ன் இன்டு கரப்ஷன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எத்திக்கல் இஷ்யூஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், என்னது எக்ஸசிவ் ஜாப் செக்யூரிட்டி. இது என்ன அப்படின்னா ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து கவர்மெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா டில் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிமூவ் ஹிம். ஓகே, இது வரைக்கும் இதான் பொசிஷனாக இருந்தது. when a civil servant is appointed after his appointment it is very difficult to remove him. ஆனால் இது கொஞ்சமாக இப்போ மாறிட்டு வருது. அது எப்படி மாறுது அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல என்ன இஷ்யூ இருந்தது என்றையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஏன் இந்த ஜாப் செக்யூரிட்டி கிடைக்குது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் கவர்மெண்ட் ஆர்டிக்கல், தட் இஸ் ஆர்டிக்கல் 311. ஆர்டிக்கல் 311 பாலிட்டியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஆர்டிக்கல் இஸ் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி ஃபார் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். ஒன்ஸ் ஜாபில் அவங்கள எடுத்துட்டாங்கன்னா ரிமூவிங் தெம் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் இது எப்படி மாறிட்டு வருதுன்னா இது முதல்ல வந்து இந்த ஜாப் செக்யூரிட்டியை வந்து எப்படி உடைக்கலான்னா த்ரூ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வருஷம் வேல்யூ பண்ணுறது. அதாவது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரிப்போர்ட் கார்டு மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். வருஷம் எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்களா, இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறது தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இதோடையும் சேர்ந்து வரும். எப்படி வரும், நல்லா செயல்படுறவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி நல்லா செயல்படாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதுலேயும் வரும். அதே மாதிரி இதில் எப்படி வரும்னா இதில் வந்து ஒரு டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெர்ஃபார்ம் ஆர் பெரிஷ். ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருங்க, உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியலையா, அப்போது யூ ஆர் நாட் ஃபிட் டு பி தேர் இன் த கவர்மெண்ட், யூ ஹேவ் டு ரிசைன் அண்ட் கோ ஆர் வி வில் ஃபோர்ஸ் யூ டு ரிசைன். அதுதான் என்னது பெர்ஃபார்ம் ஆர் பெரிஷ். இது வந்து எப்படி நடக்கும்னா இப்போது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரிஃபார்ம்ஸில் நடக்குது, பெர்ஃபார்ம் ஆர் பெரிஷ். ஸோ இது வந்து ரிஃபார்மில் ஆர் சொல்யூஷனில் நீங்கள் சொல்லலாம். என்னென்னா இந்த ஜாப் செக்யூரிட்டின்ற விஷயம் வந்து நெகட்டிவாக செயல்படும் போது இந்த perform or perish in performance appraisal will help to remove the deadwood. Okay, இந்த term important. deadwood அப்படின்னா எதை குறிக்குதுன்னா கவர்மெண்ட்டில் சரியாக செயல்படாதவங்களை குறிக்கிற வார்த்தை deadwood. ஓகே, ஸோ அடுத்த ஸ்லைட் போயிடலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்,
ஃபஸ்ட்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னென்னு பார்த்துட்டோம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எத்திக்ஸ் ஏன் இருக்கணும்னு பார்த்துட்டோம். எத்திக்ஸ் இல்லைன்னா என்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை எத்திக்கல் இஷ்யூஸில் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்கணும், அன்எத்திக்கல் பிஹேவியரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன். யாருக்கு? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ இந்த விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சில சமயம் பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணலைன்னா ஏன் இருக்கலாம்னா, அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ட்ரெயின் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கு, இதையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க கவர்னன்ஸில், மிஷன் கர்மயோகி. ஓகே, மிஷன் கர்மயோகி. இந்த மிஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்? இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் ப்ரோக்ராம், என்பி, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீசஸ் கெப்பாசிட்டி பில்டிங், என்பிசிஎஸ்சிபி. இந்த மிஷன் கர்மயோகியோட இன்னொரு பேர் இது, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீசஸ் கெப்பாசிட்டி பில்டிங். ஓகே, அடுத்து ரெண்டாவது வகையில் ஒன்று ட்ரைனிங் கொடுக்கணும். அது எப்படி? மிஷன் கர்மயோகி மூலமாக. ரெண்டாவது இம்ப்ளிமெண்டிங் ஆர் என்ஃபோர்சிங் கோட் ஆஃப் கான்டக்ட். இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சிவில் சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ்னு. ஸோ கவர்மெண்ட் சர்வன்ஸ், சிவில் சர்வன்ஸ் வந்து எந்த வேல்யூஸை அப்ஹோல்ட் பண்ணணும், அவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து எதை நோக்கி இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது என்னது? சிவில் சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ். ரொம்ப சிம்பிளாக, கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அது லஞ்சம். ஸோ கவர்மெண்ட் சர்வன்ஸ் வந்து கிஃப்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு கான்டக்ட் ரூல் என்னென்னா, கவர்மெண்ட் சர்வன்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பப்ளிக்காக பேசக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னது? கான்டக்ட் ரூல்ஸு. ஸோ இந்த கான்டக்ட் ரூல்ஸை கரெக்டாக அமல்படுத்தணும் அப்படின்னா அன்எத்திக்கல் பிஹேவியரை ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ ஏன் இது சரியாக அமல்படுத்தப்பட மாட்டேங்குது அப்படின்னா, கவர்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லோரும் கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு புஷ் இல்லைன்னா ஒரு இதே ஒரு ட்ரைவே இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ரூல்ஸ் இப்போதைக்கு செயல்படாமல் இருக்கிறது. இருந்தாலும் அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மிக முக்கியமாக மானிட்டரிங் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் த்ரூ வாட்? த்ரூ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இது சம்மந்தமாக இன்னொரு பாடியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது? லோக்பால். ஸோ இந்த விஜிலன்ஸ் கமிஷனாக இருக்கட்டும் இல்லை லோக்பாலாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக, சிவில் சர்வன்ஸ் கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக செயல் பண்ணுற விஷயம். ஸோ இந்த லோக்பாலையும் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனையும் நம்ம வந்து என்னவா செயல்பட விடணும்? இண்டிபெண்ட் பாடியாக செயல்பட விடணும். இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த ரெண்டுமே வந்து பொலிட்டிசைஸ் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த பாடி, இதுவும் சரி, சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் சரி, இதில் முக்கியமான ப்ராப்ளம் என்ன? பொலிட்டிசைசேஷன் ஆஃப் விஜிலன்ஸ் பாடிஸ். அந்த பொலிட்டிசைசேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து இண்டிபெண்ட் பாடியாக செயல்பட விட்டால் தான் சிவில் சர்வன்ஸ்க்கு கீழே சிவில் சர்வன்ஸுக்கு நடுவில் இருக்கிற கரப்ஷனை குறைக்க முடியும், அவங்கள வந்து எத்திக்கலாக மாற்ற முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகே, விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த விசில் ப்ளோவர் அப்படின்ற டேர்ம் வந்து எதை குறிக்கும்னா, கவர்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கவர்மெண்ட்டில் இருக்கிற கரப்ஷனை வெளிக்கொண்டு வரதுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க. ஓகே, ஸோ தோஸ் ஆர் கால்ட் அஸ் விசில் ப்ளோவர்ஸ். கவர்மெண்ட்டுக்குள்ளே சிவில் சர்வன்ஸை தான் வேலை பார்ப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஆனஸ்ட் சிவில் சர்வன்ஸாக இருப்பாங்க. ஸோ தே வில் bring out the corruption happening in the government. Okay, those people are called as whistleblowers. So அவங்கள வந்து protect பண்ணணும். எப்படி protect பண்ணணும்? We have to give them anonymity. யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வெளியில் சொல்லிட்டோன்னா அவங்களோட லைஃபுக்கே த்ரெட்டனிங்காக அது மாறிடும். அப்படி இருக்கும்போது இது வந்து இந்தியாவில் எப்படி நடக்குதுன்னா, இந்த ஆக்ட் மூலமாக நடக்குது, விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆக்டில் வந்து அந்த விசில் ப்ளோவர்ஸ்க்கு அனானிமிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட்டில் எத்திக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது நம்மளோட சஜஷன். அடுத்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ எத்திக்ஸ் கொண்டு வரணுனாலே இந்த சிவில் சர்வீசஸ் வேல்யூஸை நீங்கள் மறக்க முடியாது. ஓகே, நீங்கள் சிவில் சர்வீசஸில் படித்த எல்லா வேல்யூஸுமே இருந்தால் தான் கவர்மெண்ட்டில் எத்திக்ஸ் இருக்கும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எத்திக்ஸ் இருக்கும். ஸோ அதில் மிக முக்கியமான வேல்யூ வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அப்படி இருக்கும்போது இதை எப்படி கொண்டு வரது? எங்கேயுமே நீங்கள் யோசிக்க வேணாம். டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு வந்தாலே கண்டிப்பாக இந்த ஆக்ட் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. ஓகே, இந்த ஆக்ட் இருந்தால் மக்களை வந்து இட் வில் லீட் டு சிட்டிசன் எம்பவர்மெண்ட் ஆல்சோ. இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருந்ததுன்னா எந்த வேல்யூ உடையும் அப்படின்னு பார்த்தா சீக்ரஸின்ற வேல்யூ உடையும். நம்ம இஷ்யூஸில் சீக்ரஸின்னு ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரி டிஸ்கிரிஷன். இந்த டிஸ்கிரிஷன் வந்து கரெக்டாக நடக்கும். ஓகே, டிஸ்கிரிஷனை தப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சீக்ரஸின்ற வேல்யூ உடஞ்சி என்னவா மாறும்? அது டிரான்ஸ்பரன்சியாக மாறும். எது இருந்தால்? ஆர்டிஐ இருந்தால். ஸோ ஆர்டிஐ இருந்தால் எத்திக்கல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எத்திக்ஸை கொண்டு வரலாம், அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸை குறைக்கலாம். அண்ட் ஃபைனலி
டைரக்ட் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம்ஸ். டைரக்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு என்னென்னா அக்கௌண்டபிலிட்டி டு பப்ளிக். ஓகே, டைரக்ட் அக்கௌண்டபிலிட்டினா அக்கௌண்டபிலிட்டி டு பப்ளிக் ஆர் சிட்டிசன்ஸ். இது எப்படி நடக்கும், எது மூலமாக நடக்கும்னா, அகைன் உங்களுக்கு கவர்னன்ஸில் நீங்கள் படித்த விஷயம் தான் சிட்டிசன் சார்ட்டர்ன்ற விஷயம் படிச்சிருப்பீங்க. சிட்டிசன் சார்ட்டர் என்னென்னா சர்வீஸ் டெலிவரியில் குவாலிட்டியை அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கு, குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் என்னது சிட்டிசன் சார்ட்டர். அதே மாதிரி சோஷியல் ஆடிட். சோஷியல் ஆடிட்னா என்னன்னு தெரியும், கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸை ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கரெக்டாக அவங்க அக்கௌண்டிங் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸில் சிட்டிசன்ஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அது என்னவா மாறிடுது, சோஷியல் ஆடிட்டாக மாறுது. ஸோ முக்கியமாக இந்த சோஷியல் ஆடிட் வந்து எதுக்கு தேவைன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட பெனிஃபிஷரி யார், சிட்டிசன்ஸ் தானே. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கீம்ஸ் எப்படி செயல்பட்டது, பணம் எப்படி செலவழிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது சிட்டிசன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சோஷியல் ஆடிட் மெக்கானிசம் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த வழிகள் இருந்தால் இது வந்து எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸை குறைக்கும். ஸோ இதோட அடுத்த டாபிக் போயிடலாம். இதே எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா நெக்ஸ்ட் சப் டாபிக். இது என்ன டாபிக்னா எத்திக்கல் டைலமா அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ எத்திக்கல் டைலமா அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த விஷயத்தில் எத்திக்கல் டைலமாவோட டெஃபினேஷன் திருப்பி நம்ம முதலே சொன்ன மாதிரி இன்னும் நம்ம ஸ்லைடில் வந்து எல்லா கீவேர்டுக்கான டெஃபினேஷனும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா வெளியில் எங்கேயும் தேட வேணாம், இதே நீங்கள் படித்து எக்ஸாமில் ஆன்சரில் ரீப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஸோ எத்திக்கல் டைலமானா என்ன, எத்திக்கல் டைலமா இஸ் அ சிச்சுவேஷன். ஓகே, என்ன மாதிரி சிச்சுவேஷன், பர்சன் இஸ் ஃபேஸ்ட் வித் டிஃபிகல்ட் சாய்ஸ். ஓகே, இந்த எத்திக்கல் டைலமா இஸ் அ சிச்சுவேஷன் வேர் அ பர்சன் இஸ் ஃபேஸ்ட் வித் டிஃபிகல்ட் சாய்ஸ் பிட்வீன் டூ ஆர் மோர் கான்ஃப்ளிக்டிங் மாரல் பிரின்சிபல்ஸ். இதுதான் முக்கியம். எத்திக்கல் டைலமான்றது ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனில் சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸில் என்ன பிரச்சனைனா டூ ஆர் மோர் கான்ஃப்ளிக்டிங் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் ஆர் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் ஈச் வித் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ். நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி எத்திக்ஸோட பேப்பரில் ஒரு கேஸ் ஸ்டடியை படிச்சிங்கன்னா அந்த கேஸ் ஸ்டடி தான் எத்திக்கல் டைலமா. ஓகே, இதை விட சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் இருக்காது. யூபிஎஸ்சி எத்திக்ஸ் பேப்பரில் அந்த 6 கேஸ் ஸ்டடியுமே வந்து 6 எத்திக்கல் டைலமாஸ் தான். ஸோ அந்த எத்திக்கல் டைலமாஸில் முக்கியமாக என்ன இருக்குன்னா இட் இஸ் அ சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் டூ ஆர் மோர் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். ஸோ 3 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஏபிசி அப்படி இருக்குன்னா 3 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்லேயும் பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும், அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஆனால் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் அட்வான்டேஜஸ் கம்மியாகவும் டிஸ்அட்வான்டேஜஸ் ஜாஸ்தியும் இருக்கும். எதில், 2 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில். அதே மாதிரி ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் அட்வான்டேஜஸ் ஜாஸ்தியாகவும் டிஸ்அட்வான்டேஜஸ் கம்மியாகவும் இருக்கும். ஸோ தட் இஸ் தி கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த 3 கோர்ஸில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயந்தான் என்னது, எத்திக்கல் டைலமா. ஸோ இந்த எத்திக்கல் டைலமாவை ரிசால்வ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை சூஸ் பண்ணணும். புரியுதா? ஃபைன். ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. இதோட எக்ஸாம்பிளை பார்ப்போம். A civil servant is approached by a old person who is eligible. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிவில் சர்வெண்ட் இஸ் அப்ரோச் பை அ ஓல்டு பர்சன். ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வந்து ஹீ இஸ் எலிஜிபிள் அண்டர் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா ரேஷன் ஷாப்னு வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கடையில் ரேஷன் வாங்குறதுக்கு அவர் எலிஜிபிள், ஆனால் டஸ் நாட் ஹாவ் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஹி டஸ் நாட் ஹாவ் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த சர்வீஸை கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த பர்சன் வந்து எலிஜிபிளா அப்படின்னா எலிஜிபிள். இப்போது உங்ககிட்ட இருக்கிற எத்திக்கல் டைலமா என்ன, இதில் அந்த சர்வீஸை அவருக்கு ப்ரொவைட் பண்ணுறதா, ஏன்னா அவர் எலிஜிபிள் ஸோ ப்ரொவைட் பண்ணுறதா, இல்லை டாக்குமெண்ட்ஸ் இல்லாதனால ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கிறதா, இதுதான் எத்திக்கல் டைலமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதை பாருங்கள், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட். ஆஸ்பானா என்ன, இதோட எக்ஸ்பென்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, இன்டர்னல் செக்யூரிட்டியில் படிப்பீங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். இதை வந்து எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்ஸில் இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கோ அந்த இடத்துல இந்த ஆக்ட் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கும். இந்த ஆக்டோட ப்ரொவிஷன் என்னென்னா, போலீஸ் அண்ட் ஆர்மி வந்து எந்த ஒரு வீட்டையும் வந்து சர்ச் வாரண்ட் இல்லாமல் சர்ச் பண்ணலாம், யாரையும் அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அதுதான் இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸு. இதை வந்து சில சமயம் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராக்கோனிக் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நிறைய வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை கொண்டு வருது அப்படின்னு இந்த ஆக்ட் மேலே ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. ஆனால் எத்திக்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நம்ம என்ன டைலமா பார்க்க போகிறோம்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட். இதில் வந்து என்ன டைலமா இருக்குது, பப்ளிக் செக்யூரிட்டி ஆர் நேஷனல் செக்யூரிட்டி.
ஸோ ஒரு இடத்துல இன்சர்ஜென்சியோ இல்லை டெரரிசமோ இருந்தால் அந்த டெரரிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அரெஸ்ட் வாரண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து அவங்க வந்து கன்ஸையோ இல்லை பாம்ஸையோ பதுக்கி வச்சுருக்காங்கன்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு தான் அந்த வீட்டுக்கு போகணுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் இந்த இடத்துல என்ன எத்திக்கல் இஷ்யூ வருது? நேஷனல் செக்யூரிட்டியா இல்லை ஹியூமன் ரைட்ஸா? யாரையுமே வந்து அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணோம்னா சில சமயம் அதை மிஸ்யூஸ் பண்ணப்படலாம். காமனாக ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு சிட்டிசனுக்கும் ஏதாவது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்ததுன்னா அந்த சிட்டிசனை இவர் வந்து டெரரிஸ்டாக டெசிக்னேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே என்ன பிரச்சனை வருது? ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ வருது. ஸோ இந்த ஆக்ட் பர்சே கரெக்டாக தப்பான்றதை விட இந்த ஆக்டுக்கு கீழே பப்ளிக் செக்யூரிட்டி ஆர் நேஷனல் செக்யூரிட்டி முக்கியமா இல்லை ஹியூமன் ரைட்ஸ் முக்கியமா, இதை டிசைட் பண்ணுறது என்னது? அனதர் எத்திக்கல் டைலமா. இப்போ புரியுதா எத்திக்கல் டைலமானா என்னன்ட்டு? அடுத்து, a public servant must choose between obeying superior's orders and upholding the law. Okay, a public servant must choose between obeying superior's orders. இதையே வந்து இன்னொரு டீடைல்டு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஒரு சிவில் சர்வெண்ட் இருக்காரு, ஓகேயா? ஸோ அந்த சிவில் சர்வெண்ட்டுக்கு வந்து பொலிட்டிக்கல் பாஸ்னா யாரு? மினிஸ்டர். ஸோ மினிஸ்டர் வந்து டெண்டரை அவரோட ரிலேட்டிவ்க்கு கொடுக்க சொல்கிறார். இந்த ரிலேட்டிவ் கொடுத்தாருன்னா சிவில் சர்வெண்ட்டுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். அது போஸ்டிங்காக இருக்கட்டும் இல்லை ப்ரமோஷனாக இருக்கட்டும் சீக்கிரம் கிடைக்கும். ஓகே, ஆனால் இதில் என்ன சஃபர் ஆகும்னா ரூல் ஆஃப் லாவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டும் சஃபர் ஆகும். ஓகே, ரூல் ஆஃப் லா அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இடத்துல சிவில் சர்வெண்ட்டோட எத்திக்கல் டைலமா என்ன? பாஸ் அவர் தான் மினிஸ்டர். ஸோ அவர் சொல்கிறத கேட்குறதுன்றது சிவில் சர்வன்ஸ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் ஒரு பார்ட் தான். ஆனால் மினிஸ்டர் சொல்கிறத கம்ப்ளீட்டாக கேட்குறதா இல்லை ரூல் ஆஃப் லாவையும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டையும் அப்ஹோல்ட் பண்ணுறதா? இது ஒரு எத்திக்கல் டைலமா. இன்னொரு எத்திக்கல் டைலமா பாருங்கள். அதே சிவில் சர்வெண்ட் இங்கே யாருன்னா போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கோங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி ஆர்டர் கொடுக்குறாரு. என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து லத்தி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, ஆனால் இதில் என்ன இஷ்யூனா அது வந்து பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட். ஓகே, எந்த விதமான பப்ளிக் செக்யூரிட்டி இஷ்யூவும் வரல, பீஸ்ஃபுல்லாக தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எஸ்பி வந்து அவங்கள டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு லத்தி சார்ஜ் செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு வந்து பர்சனல் வேல்யூவாக எம்பத்தி இருக்கலாம். ஓகே, பர்சனல் வேல்யூ எம்பத்தி இருந்தால் லத்தி சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. அதே சமயம் எஸ்பி ஆர்டர் கொடுத்துருக்காரு, அதை வந்து நம்ம செயல்படுத்தாமல் இருக்க முடியாது. ஸோ இது இன்னொரு எத்திக்கல் டைலமா. ஓகே, அடுத்து பார்ப்போம். A public official must decide whether to award a contract to friend or family member who is not the most qualified bidder. ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட் இருக்காரு, அந்த சிவில் சர்வெண்ட்டோட சன்னே ஒரு கம்பெனியை நடத்தி டெண்டருக்கு வந்து அப்ளை பண்ணுறாருன்னு வைங்க. ஸோ அவங்க சன்னு கொடுக்குறதா இல்லை இன்னும் அந்த சன்னோட பெட்டராக இன்னும் எஃபிஷியண்ட்டாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுற இன்னொரு கம்பெனி இருக்குன்னா அவங்களுக்கு கொடுக்குறதா? இது வந்து ஒரே எத்திக்கல் டைலமா. ஸோ எத்திக்கல் டைலமானா நல்லா புரிஞ்சதா? ஸோ எத்திக்கல் டைலமா இஸ் அ சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் a person is faced with a difficult choice. என்ன விதமான சாய்ஸு? where there are two or more conflicting moral principles or courses of action. Okay. ஸோ தி ப்ராசஸ் ஆஃப் ரிசால்விங் எத்திக்கல் டைலமா. இது வந்து ஒரு கொஸ்டினாக வந்திருக்கு, எத்திக்கல் டைலமாவை எப்படி ரிசால்வ் பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எத்திக்கல் டைலமாவை ரிசால்வ் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? அந்த கொஸ்டினில் இல்லை அந்த சிச்சுவேஷனில் எத்திக்கல் டைலமாவை இடி அப்படின்னு எழுதுகிறேன். அந்த சிச்சுவேஷனில் எத்திக்கல் டைலமான்னு ஒன்று இருக்குன்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும். சரியா? அது நம்பர் 1. நம்பர் 2, இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன விதமான எத்திக்கல் டைலமாஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை தான் ஆக்சுவலாக நம்ம எத்திக்ஸில் கேஸ் ஸ்டடீஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எத்திக்கல் டைலமா என்ன, எத்திக்கல் டைலமா இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரியணும். இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாட் டைப், அதாவது அதில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன அப்படின்னு தெரியணும். அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் இருக்கிற இஷ்யூ என்ன அப்படின்னு தெரியணும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இஷ்யூவை எப்படியெல்லாம் ரிசால்வ் பண்ணலாம், எந்தெந்த வழிமுறைகள் எல்லாம் ரிசால்வ் பண்ணலான்ட்டு ஒரு 2 இல்லைனா 3 இல்லை ஒரு 4 வழிமுறை இருக்கும். இந்த இஷ்யூவை எப்படிலாம் ரிசால்வ் பண்ணலான்ற வழிமுறைகளை நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வழிமுறையிலையும் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், இதுதான் என்னது? அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்.
இப்போ அந்த 3-4 வழிமுறை இருக்குன்னா அந்த ஒவ்வொரு வழிமுறையிலையும் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் எந்த வழிமுறையில் அட்வான்டேஜஸ் ஜாஸ்தியாகவும் டிஸ்அட்வான்டேஜஸ் கம்மியாகவும் இருக்குது, அதே மாதிரி எந்த வழிமுறையில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்போல்ட் ஆகுது, ரூல் ஆஃப் லா அப்போல்ட் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும். இதுதான் என்னது அந்த ப்ராசஸ். டெஸ்ட் தி ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷனில் எதில் அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி, எதில் ரூல் ஆஃப் லா கரெக்டாக அப்போல்ட் ஆகுது, எதில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்போல்ட் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி ஆக்ட் அப்பான் தி ஆப்ஷன். இதுதான் என்னது ஆக்ஷன் பார்ட். இதை வந்து கேஸ் ஸ்டடீஸில் என்னவா கேட்பாங்கன்னா வாட் இஸ் யுவர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை எப்படி செயல்படுத்த போகிறீங்கன்ட்டு நீங்கள் சொல்லணும். திஸ் இஸ் வாட் இஸ் தி process of resolving ethical dilemmas. Okay, next ethical dilemma ஓட related இன்னொரு விஷயம் conflict of interest. ஓகே, இது வந்து ethical dilemma மாதிரியே தான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பாருங்க. Conflict of interest also refers to a situation. Conflict of interest refers to a situation where an individual's personal interest may influence their ability to make impartial decision. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எத்திக்கல் டயலமாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தை மட்டும்தான் விஷயம். ஓகே, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எப்பயுமே இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எத்திக்கல் டயலமாவில் இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ன்ற விஷயம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டயக்ராமேட்டிக்காக அதை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா எத்திக்கல் டயலமா வந்து ஒரு சூப்பர் செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சப்செட். ஸோ இதை வேர்ட்ஸில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம், ஆல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எத்திக்கல் டயலமா. அட் த சேம் டைம் all ethical dilemmas are not conflict of interest. Okay, so conflict of interestல இந்த personal interest வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்தோட professional interestோட conflict ஆகலாம். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். sources of conflict interest. First one, where professional obligations conflict with personal beliefs. என்ன எக்ஸாம்பிள்னு பாருங்க. using violence to disperse peaceful protesters. So ஏற்கனவே நம்ம எத்திக்கல் டயலமாவில் பார்த்தோம். இது எத்திக்கல் டயலமானா ஆமாம் இது எத்திக்கல் டயலமா தான். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா ஆமாம். அப்படின்னா ஏன் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இதில் உங்களோட பர்சனல் பிலீஃப் என்ன, நான் வைலன்ஸ். உங்களோட பர்சனல் பிலீஃப் வந்து நான் வைலன்ஸ். அப்படின்னா நீங்கள் லத்தி சார்ஜ் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் எஸ்பி என்ன சொல்கிறாரு, வயலன்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாரு. எஸ்பியோட ஆர்டரை நீங்கள் இன்ஸ்பெக்டராக கேட்கணுமானா ஆமாம் கேட்கணும். அப்போது நான் வைலன்ஸாக வயலன்ஸான ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லை. உங்களோட பர்சனல் வேல்யூ வந்து நான் வைலன்ஸை நோக்கி இருக்குது, ஆனால் எஸ்பி வந்து வயலன்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாருன்னா இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நடக்கிற கான்ஃப்ளிக்ட் தான் என்னது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது பாருங்கள், ப்ரைவேட் கம்பெனி ஃபோர்சிங் எம்ப்ளாயீஸ் டு செல் சப்ஸ்டாண்டர்ட் குட்ஸ். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கீங்கன்னு வைங்க. அந்த ஷூ மேனுஃபேக்சரில் ஒரு செட் ஆஃப் குட்ஸ் ஒரு 1000 ஷூ வந்து சரியாக மேனுஃபேக்சர் ஆகலை, ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனி என்ன சொல்லுது, இந்த 1000 குட்ஸையும் நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த 1000 குட்ஸையும் நம்ம சேல் பண்ணிடலாம், இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வேணாம்னு சொல்லுது. ஆனால் அஸ் அ எத்திக்கல் எம்ப்ளாயி யூஆர் நாட், உங்களுக்கு என்னென்னா கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் முக்கியம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, என்ன சொன்னாலும் அந்த ஷூவை விற்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எம்ப்ளாயியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கம்பெனி இன்ட்ரெஸ்ட்டையும் பார்க்கணும். ஓகே, எம்ப்ளாயியாக இருக்கிறதுனால கம்பெனி இன்ட்ரெஸ்ட்டையும் பார்க்கணும். ஸோ கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா அந்த ஷூவை விற்கக்கூடாது, கம்பெனி இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா ஷூவை விற்கணும். நீங்கள் விற்கலை அப்படின்னா என்ன ஆகும், உங்களை அந்த கம்பெனியை விட்டு தூக்கிடுறதுக்கும் அந்த கம்பெனிலேருந்து வேலையிலேருந்து நிறுத்திடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ விப்பிங்களா மாட்டிங்களான்றது என்னது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு சைடில் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பர்சனல் அண்ட் ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் கான்ஃப்ளிக்டிங் வித் பப்ளிக் டியூட்டிஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் எஸ்பியாக இருக்கீங்க. இப்போ என்னவா இருக்கீங்க, நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் எஸ்பியாக இருக்கீங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சாண்ட் மைனிங் மாஃபியா, மணல் கொள்ள மாஃபியா இருக்குல்ல, அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஆக்ஷன் எடுக்க அந்த மாஃபியா வந்து உங்கள் லைஃப்பையும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் லைஃப்பையும் த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிரட்டல் வருது. நீங்கள் இன்னும் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃபுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட லைஃபுக்கும் த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் ஆக்ஷன் எடுக்கிறத நிறுத்தினீங்கன்னா என்ன வந்து கடைபிடிக்கப்படாது, ரூல் ஆஃப் லா இருக்காது, அதே மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ஓகே,
ஸோ இதில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை மேலோங்கி நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா, இல்லை உங்களோட உயிருக்கும் உங்கள் ஃபேமிலியோட உயிருக்கும் பயந்து ஆக்ஷன் எடுக்கிறது நிறுத்த போகிறீங்களான்றது என்னது அனதர் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கேயும் பாருங்கள், உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யுவர்ஸ் அண்ட் யுவர் ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்னொரு சைடில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதுவுமே என்னது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிச்சுவேஷன் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் வர்சஸ் பப்ளிக் வெல்ஃபேர். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், முனிசிபல் கமிஷனர். ஆஸ் அ முனிசிபல் கமிஷனர் யூ நீட் டு எக்ஸிக்யூட் ஸ்லம் என்க்ரோச்மெண்ட். ஓகே, ஒரு இடத்துல வந்து நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஓகே, நில ஆக்கிரமிப்புன்றது கரெக்டாக தப்பானா தப்பு தான். ஆனால் அந்த ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றும் போது அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஃபோக்கஸ் கொடுக்குதா, இல்லை நில ஆக்கிரமிப்பு வந்து லீகலாக தப்புன்றதுனால இமீடியட்டாக அவங்கள வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துறதா? ஓகே, இது வந்து ஒரு டவுட். திஸ் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? ரெண்டாவது பாருங்கள், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் பர்சனல் வேல்யூஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை பாருங்கள், இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அஸ் அ பிஐஓ அண்டர் ஆர்டிஐ ஆக்ட். ஸோ இதில் 2-3 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்பர் 1 வந்து பிஐஓ. ஆர்டிஐ ஆக்ட்னா என்னன்னு தெரியும், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இந்த ஆக்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு அப்ளை பண்ணுவீங்களோ அவங்களுக்கு பேர் தான் என்னது பிஐஓ. ஃபுல் ஃபார்ம் என்ன, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஓகே, ஸோ இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு தான் நீங்கள் எனக்கு இந்த தகவல் வேணும் அப்படின்ட்டு தகவல் உரிமை சட்டத்துக்கு கீழே அப்ளை பண்ணுவீங்க. இப்போ அப்ளை பண்ணும்போது இங்கே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அந்த கம்பெனி அந்த டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்கப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா செக்யூரிட்டி இஷ்யூ வரும். ஓகே, அந்த தகவலை நீங்கள் வந்து வெளியில் விட்டுட்டீங்க, அந்த ஆர்டிஐ ஆக்டுக்கு கீழே இருக்கிற தகவலை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து செக்யூரிட்டி இஷ்யூவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அந்த ஆக்டுக்கு கீழே டிரான்ஸ்பரன்சி அப்ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் இன்ஃபர்மேஷன். கான்டெக்ட் புரியுதா? அந்த தகவலை வந்து வெளியில் விட்டோம் அப்படின்னா இட் வில் லீட் டு அ செக்யூரிட்டி இஷ்யூ. ஓகே, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொண்டு வரும். அதே சமயம் ஆர்டிஐ ஆக்டுக்கு கீழே டிரான்ஸ்பரன்சி தான் முக்கியமான வேல்யூ, அதை அப்ஹோல்ட் பண்ணணும்னா தகவலை கொடுத்து தான் ஆகணும். இங்கே அந்த செக்யூரிட்டி இஷ்யூனால தகவல் கொடுக்காம இருக்கிறதா, இல்லை பிஐஓவா நீங்களுமே வந்து ஹானஸ்ட் ஆஃபீஸராக இருந்தால் கேட்டால் தகவலை கொடுக்கணும். ஏன்னா இது கவர்மெண்ட் ஆஃபீஸு, மக்கள் தகவல் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணுன்ற ஒரு பட்சத்தில் நீங்களுமே டிரான்ஸ்பரன்சி தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களோட பர்சனல் வேல்யூ ஆஃப் டிரான்ஸ்பரன்சி முக்கியமா, இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை கருதி கான்ஃபிடென்ஷியலாக அதை கொடுக்காம இருக்க போகிறீங்களான்றது இன்னொரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடலாம். என்னன்னு பார்ப்போம். A government official who holds share in a company that is bidding for government contract. Government official who holds share in a company. இது ஒன்றும் இல்லை, டெண்டரிங் ப்ராசஸ் தான். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க. அதே கம்பெனி வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு டெண்டருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெண்டர் கிடைச்சதுன்னா ஆப்வியஸாக என்ன, ஷேரோட வேல்யூ கூடும். அப்போது அந்த கம்பெனிக்கு டெண்டர் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களோட ஷேர்ஸை நீங்கள் மைண்டில் வச்சு தான் அது கொடுத்துருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் வரும்ல. ஸோ இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது பாருங்கள், டாக்டர் ரிசீவ்ஸ் கமிஷன் ஃப்ரம் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி. இது யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸோ டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு மெடிசன் கம்பெனிகிட்டேருந்து கமிஷன் வருது. ஸோ அந்த கம்பெனியோட ட்ரக்ஸையே அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது என்னது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஜென்ரலாக எப்படி கொடுக்கணும், அந்த பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரக் வந்து எஃபெக்டிவாக இருக்குமோ, அதே சமயம் எந்த ட்ரக் வந்து விலை கம்மியாக இருக்குமோ. ஸோ ஏபி 2 ட்ரக் இருக்குது. நீங்கள் கம்பெனி ஏக்கிட்ட இருந்து கமிஷன் வாங்குறீங்க. அந்த கம்பெனி ஏவோட ட்ரக்கோட விலை வந்து 100 ரூபா. அதே எஃபெக்டிவ்னஸ் இருக்கிற கம்பெனி பியோட ட்ரக் வந்து 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் கமிஷன் வாங்கினீங்கன்றதுக்காக ஏ கம்பெனியோட 100 ரூபா ட்ரக்கை நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து, அ ஜட்ஜ் ஹூ இஸ் அ ரிலேட்டிவ் ஆஃப் ஒன் ஆஃப் தி பார்ட்டிஸ் இன் அ கேஸ். ஸோ ஒரு கேஸ்னால் 2 பார்ட்டி இருப்பாங்களா, அதில் ஒரு பார்ட்டி வந்து ஜட்ஜோட ரிலேட்டிவாக இருக்காங்கன்னா அந்த கேஸை இந்த ஜட்ஜு வந்து முடிவெடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா தெர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு, போலீஸ் ஆஃபீஸர் ரிசீவிங் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் அ சஸ்பெக்ட். ஒரு குற்றவாளிகிட்ட இருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கிஃப்ட் வாங்குறாரு அப்படின்னா அது என்னது, கரப்ஷன். ஓகே, ஸோ அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த ஒரு சஸ்பெக்ட், ஒரு கிரிமினல் இருக்காருன்னா அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னா இவர் கிஃப்ட்டும் வாங்கிட்டு அங்கே போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ தட் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக இது நடக்கக்கூடாது. ரெண்டாவது,
a lawyer who represents a client whose interest conflict with their own personal beliefs. நல்லா பாருங்க, a lawyer who represents a client. லாயரோட வேலை என்னது? அவங்க கிளையண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த கிளையண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து லாயரோட பர்சனல் பிலீஃப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கிளையண்ட் வந்து ஒரு மர்டர் கமிட் பண்ணியிருக்கலாம். ஆஸ் எ லாயர் அந்த கிளையண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது அவரோட ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட். அதே சமயம் பர்சனலாக அந்த பர்சன் வந்து மர்டருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த கிளையண்ட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதா, இல்லை அந்த கிளையண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறதான்றது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ரெண்டாவது, an auditor who is hired by the company but he also provides consulting services for the company. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடிட்டருன்றவர் கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை ஆராயிறவர். ஆடிட்டிங் அக்கௌண்டிங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ஸு. அக்கௌண்டிங் வந்து கணக்கு வழக்க பார்க்குறது, ஆடிட்டிங்கிறது கணக்கு வழக்க சரி பார்க்குறது. இதே ஆடிட்டர் இந்த கம்பெனிக்கு அக்கௌண்டிங்கும் பண்ணிவிட்டு இவரே அந்த கம்பெனிக்கு கணக்கு வழக்க சரியும் பார்த்தாருன்னா இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அக்கௌண்டிங் பண்ண ஆளே சரியும் பார்த்தாருன்னா கரெக்டாக பார்ப்பாரா இல்லையான்ற டவுட் வரும்ல. ஸோ தட் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வெரி சிம்பிள். 4 வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர்ஸ். இந்த 4 ப்ரொசீஜரையும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசால்வ் பண்ணுறதுல கடைப்பிடிக்கணும், அப்ஹோல்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா டிஸ்க்ளோஷர். என்னென்னா, நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத உங்களோட சுப்பீரியருக்கு முதல்ல தெரியப்படுத்திடணும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு இதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்கீங்க. அந்த கம்பெனி வந்து டெண்டரிங்காக வந்திருக்காங்கன்னா, நான் இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர், நான் வந்து இந்த டெண்டர் செலெக்ஷன் ப்ராசஸில் இருந்தேன்னா, நான் இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணேன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட்காக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதனால் இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ரெண்டாவது, ரெக்யூசல். ரெக்யூசல்னால் என்னென்னா, அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்களே உங்களை அப்புறப்படுத்திக்கிறது. ஓகே. ஸோ இந்த கம்பெனி டெண்டர் செலெக்ஷனில் நான் இருந்தேன்னா சரியாக வராது, வேறு யாராவது ஈக்குவலண்ட் ஆஃபீஸரை வச்சு நீங்கள் இந்த டெண்டரிங் ப்ராசஸை நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறது என்னது? ரெக்யூசல். உங்களை நீங்களே அந்த சிச்சுவேஷன்லேருந்து அப்புறப்படுத்திக்கிறது. மூணாவது, டிரான்ஸ்பரன்சி. ஒருவேளை நீங்கள் வந்து ஹானஸ்ட் ஆஃபீஸர், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்களே அந்த டெண்டரிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராசஸை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நடத்தி கொடுக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக எப்படி அந்த டெண்டரை செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன கேரக்டரிஸ்டிக்ஸு, என்ன பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி அந்த டெண்டரை செலக்ட் பண்ணியிருக்கோன்ட்டு தெளிவாக நோட் பண்ணி வைக்கணும். ஸோ டிரான்ஸ்பரன்சியில் முக்கியம் என்னது? ரெக்கார்டிங் அண்ட் டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன்னா என்ன விஷயம்னா, நீங்கள் செய்கிற விஷயத்த எழுத்துப்பூர்வமாக நோட் பண்ணுறது தான் என்னது? டாக்குமெண்டேஷன். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ஃப்யூச்சரில் அந்த ப்ராசஸை ஆடிட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ப்ராசஸோட ஆக்டிவிட்டீஸை சரி பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல டாக்குமெண்டேஷன் தெளிவாக இருந்தால் தான் உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி மூலமாக டாக்குமெண்டேஷன் ப்ராசஸை தெளிவாக பண்ணி வைக்கணும். அண்ட் ஃபைனலி, ஃபாலோவிங் எத்திக்கல் கோட்ஸ். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசால்வ் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஃபாலோ எத்திக்ஸ். எத்திக்ஸ்னால் என்ன? எது ரைட்டு எது தப்புன்னு தெரிஞ்சு கரெக்டான விஷயத்தை செய்கிறது தான் எத்திக்ஸ். ஸோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த லா படி இல்லை உங்கள் மனசாட்சிப்படி எது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செய்கிறது தான் என்னது? ஃபாலோவிங் எத்திக்ஸ். இந்த 4மே 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு டிஸ்க்ளோஷர், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியப்படுத்தணும். ரெண்டாவது ரெக்யூசல், அந்த இடத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு அப்புறப்படுத்திக்கிற நீங்கள் ட்ரை பண்ணணும். அது முடியலை அப்படின்னா நீங்கள் செய்கிற ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், டாக்குமெண்ட் பண்ணணும். அண்ட் அந்த ப்ராசஸ் வந்து இட் ஷுட் ஃபாலோ எத்திக்கல் கோட்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா. சிவில் சர்வெண்ட்டாக இருந்தால் இந்த வார்த்தையும் ஆட் பண்ணிக்கணும், எத்திக்கல் கோட்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினாக வந்தது, அந்த கொஸ்டினுக்காக தான் இந்த விஷயம் எடுத்திருக்கோம். பொட்டென்ஷியல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்சுவல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் வந்து இந்த வார்த்தை தான். ரெக்யூசல் நம்ம பார்த்தோம்ல, ரெக்யூசல்னா என்ன? அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிச்சுவேஷன்லேருந்து உங்களை நீங்களே தள்ளி நிறுத்திக்கிறது தான் ரெக்யூசல். ஓகே. இந்த ரெக்யூசல் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து பொட்டென்ஷியல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜு வந்து ஒரு கேஸை விசாரிக்கிறாரு. அந்த கேஸில் ஒரு பார்ட்டி வந்து உங்கள் ரிலேட்டிவ். அப்படி இருக்கும்போது இந்த கேஸில் ஒரு பார்ட்டி வந்து என்னோட ரிலேட்டிவ், அதனால் நான் இந்த கேஸை விசாரிக்க முடியாதுன்னு நீங்கள் அந்த இடத்துலேருந்து தள்ளி வந்துட்டீங்கன்னா ரெக்யூசல்னு சொன்னோமா. ஸோ இந்த தள்ளி வர வரைக்கும் இருக்கிற விஷயம் வந்து பொட்டென்ஷியல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக மாறக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய விஷயம் தான் என்னது? பொட்டென்ஷியல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதே இது இந்த ரெக்யூசல் பண்ண தவறிட்டீங்க,
நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கன்னா அது வந்து என்னவா மாறிடும், ஆக்சுவல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடும். அது வந்து பாசிபிலிட்டியாக இருந்தது ரியாலிட்டியாக மாறிடும். இப்போ புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து இந்த ரெண்டு வார்த்தை தான், பொட்டென்ஷியல் அண்ட் ஆக்சுவல். அதுதான் வித்தியாசம். பொட்டென்ஷியல்னா பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ பாசிபிலிட்டி இருக்கும்போதே அந்த இடத்துலேருந்து நீங்கள் தள்ளி வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் தள்ளி வராமல் அந்த இடத்துலையே இருந்துட்டிங்கன்னா அந்த பாசிபிலிட்டி வந்து என்னவா மாறிடும், ரியாலிட்டியாக மாறிடும். அந்த ரியாலிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சுவல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறோம். இதை தாண்டி இது ரெண்டுக்கும் வேறு என்ன வித்தியாசமும் கிடையாது. ஓகே, அடுத்து எப்படி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசால்வ் பண்ணுறது. ஏற்கனவே ஒரு 4 ஸ்டெப்பு பார்த்தோம். அந்த 4 ஸ்டெப்புலையும் நீங்கள் எந்த மாதிரி வேல்யூஸை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, மாரல் அவேர்னஸ். அவேர்னஸ்னால் என்ன, அவேர்னஸ்னால் என்னன்னு தெரியும். ஸோ ஒரு விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணணுன்ற தெளிவு இருக்கிறது தான் அவேர்னஸ். ஓகே, அந்த தெளிவு உங்களோட மாரல் ஆக்ஷன்ஸில் இருக்கும்போது அது என்னவா மாறுது, மாரல் அவேர்னஸாக மாறுது. இந்த மாரல் அவேர்னஸ் இருக்கணும்னா ஒருத்தங்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும், எத்திக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஒருத்தங்களோட கான்ஷியன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்க வந்து ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் என்னது, மாரல் அவேர்னஸ். ரெண்டாவது ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ், அதாவது நோலன் வேல்யூஸ். இந்த ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஒன்றும் இல்லை, சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ்ன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, இதுதான் வந்து ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். as a civil servant, as a politician, you have to follow these foundational values. எதுக்காக, இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் தேர்ட் திங் இஸ் ஃபாலோவிங் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கான்டக்ட். ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கான்டக்ட் ஆர் கைட்லைன்ஸ். கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து தே ஆர் ரூல்ஸ். ஓகே, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து ரூல்ஸு. ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட் எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாதுன்றதுக்கான ரூல்ஸ். இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து கைட்லைன்ஸ். கைட்லைன்ஸ்னால் என்னென்னா வழிமுறைகள். இந்த வழிமுறைகள் வந்து என்ன வேல்யூஸை யூஸ் பண்ணணும், என்ன வேல்யூஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும். இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து இப்படியெல்லாம் வேல்யூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சிவில் சர்வீசஸில் நல்லா இருக்கும், இந்த வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு கைட்லைன்ஸாக இருக்கும். ஓகே, அண்ட் ஓவரால் அக்கௌண்டபிலிட்டி. இந்த ஓவரால் அக்கௌண்டபிலிட்டின்ற விஷயம் எதை குறிக்குதுன்னா, ஆஸ் அ சிவில் சர்வெண்ட் யூ ஆர் ஓவரால் அக்கௌண்டபிள் டு தி சிட்டிசன்ஸ். யாருக்கு வேணால் நீங்கள் அக்கௌண்டபிளாக இருக்கலாம், உங்களோட சுப்பீரியருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கலாம், உங்களோட மினிஸ்டருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கலாம். ஆனால் ஓவரால் அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு அப்படின்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கு தான். அப்போது உங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் இவங்களோட வெல்ஃபேரை நோக்கி தான் இருக்கணும், இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நோக்கி தான் இருக்கணும். ஓகே, அண்ட் ஃபைனலி யூஸ் எஸ்ஓபிஸ். எஸ்ஓபிஸ்னா என்னென்னா, எஸ்ஓபிஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, எஸ்ஓபினா என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதை எதை குறிக்கும்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜரை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த வகையிலையும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வராது. அப்படியே வரதா இருந்தாலும் அந்த ப்ரொசீஜர் சொல்லும் எப்படி செயல்பட்டால் அதை அவாய்ட் பண்ணலான்ட்டு. ஸோ எப்பயுமே அந்த எஸ்ஓபிஸை நோக்கி இருக்கணும் உங்களோட ஆக்ஷன். ஓகே, அடுத்து திருப்பின்னா எந்த பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி ஆஸ் எ சிவில் சர்வெண்ட், இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சிவில் சர்வெண்ட்டாக. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சிவில் சர்வெண்ட்டாகவும் வரலாம், இல்லை ப்ரைவேட் செக்டர்லேயும் வரலாம், எங்கே வேணால் வரலாம். ஓகே, ஆனால் சிவில் சர்வெண்ட்டாக ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் வந்ததுன்னா, மிக முக்கியமாக யூ ஷுட் ஃபாலோ தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இதுதான் நம்ம என்னென்னு பேசணும், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு பேசியிருப்போம். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ரெண்டாவது டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி. டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டினா வேறு ஒன்றுமே கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி டு சிட்டிசன்ஸ். திருப்பி சிவில் சர்வெண்ட்டாக இந்த சிட்டிசனை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஓகேயா, ஏன்னா சிவில் சர்வெண்ட்ஸோட அல்டிமேட் கோலே வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான், சிட்டிசன்ஸோட வெல்ஃபேரை சர்வ் பண்ணுறது தான். ஸோ டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி ஆர் இதுதான் என்ன சொல்கிறோம், டைரக்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் ஃபைனலாக வந்து யாருக்கு அக்கௌண்டபிள்னா தி சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ரூல் ஆஃப் லா அண்ட் லீகாலிட்டி. ஸோ ஆஸ் அ சிவில் சர்வெண்ட் நீங்கள் கேஸ் ஸ்டடி எழுதினாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, அதாவது நார்மல் டே டு டே லைஃப்லையும் சரி, சிவில் சர்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் பிரேக் பண்ணவே கூடாது. எதை பிரேக் பண்ணக்கூடாதுன்னா, லாவை பிரேக் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த லா கூட லீகாலிட்டிக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர்த்து இல்லீகல் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் ஆக்ஷனாக எடுத்துடக்கூடாது. ஓகே, ஸோ ஆல்வேஸ் யூ ஆர் பவுண்ட் பை த லா. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி அண்ட் இம்பார்ஷியாலிட்டி. இதெல்லாம் என்னது, நீங்கள் சிவில் சர்வீசஸ் வேல்யூஸாக படித்த விஷயம் தான். ஓகே, அந்த பர்டிகுலர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க.
ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டியாக இருக்கட்டும், இம்பார்ஷியாலிட்டியாக இருக்கட்டும், நியூட்ரலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ். ஸோ இந்த சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ் அப்போல்ட் பண்ணிங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எத்திக்கல் டைலமாவாக இருந்தாலும் சரி ரிசால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லார்ஜர் பப்ளிக் குட். ஸோ இது எல்லாமே வந்து ஏற்கனவே பார்த்ததோட லிங்க் தான். நீங்கள் உங்களோட அல்டிமேட் குறிக்கோள் என்னது? பப்ளிக் குட் தான். இந்த லார்ஜர் பப்ளிக் குட்டை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸை என்னவா பார்த்துருப்போம்னா யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு பார்த்துருப்போம். யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் டு தி சொசைட்டி. ரெஸ்பான்சிவ்னஸ்னால் மக்களோட குறைகளாக இருந்தாலும் சரி, மக்களோட தேவைகளாக இருந்தாலும் சரி, இம்மீடியட்டாக அதை வந்து பூர்த்தி செய்கிறது தான் என்னது? ரெஸ்பான்சிவ்னஸ். ஓகே, கான்ஷியன்ஸ். இது எல்லாத்தோடையும் சேர்ந்து உங்களோட மனசாட்சியுமே உங்களோட எத்திக்கல் டயலமாவையும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். இப்போது நான் ப்ரீஃபாக ஒரு டயக்ராமில் சொன்னேன்ல, எத்திக்கல் டயலமான்றது சூப்பர் செட்டு, அதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? பர்சனல் இன்ட்ரெஸ்ட், இந்த பர்சனல்ன்ற விஷயம் தான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே பர்சனல்ன்ற விஷயத்தோட லிங்க் ஆகி இருக்கணும். எத்திக்கல் டயலமா வந்து பர்சனலாகவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஆல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எத்திக்கல் டயலமா, பட் நாட் ஆல் எத்திக்கல் டயலமா ஆர் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதோட டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இந்த வார்த்தை பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தை இருக்கணும். அதே எத்திக்கல் டயலமானா சூஸ் சாய்ஸ் பிட்வீன் டூ மாரலி ரைட் ஆக்ஷன்ஸ். ஸோ ஏபிசின்ட்டு 3 ஆக்ஷன் இருக்குன்னா இந்த 3ல் எதை செலக்ட் பண்ண போறீங்கன்றதா என்னது? எத்திக்கல் டயலமா. அதே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பர்சனல் கெயின் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அகெயின் இந்த பர்சனல்ன்ற விஷயம் இருக்கணும். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் you have to choose between 2 or more values. For example, confidentiality and transparency. ஆப்ஸ்பால பார்த்தோம்ல, ஆப்ஸ்பால நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் தப்பாக ரிசால்வ் பண்ணிட்டீங்க, இல்லை இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தடுக்காமல் போயிட்டீங்கன்னா இட் வில் லீட் டு மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி. அதே சமயம் இதில் வந்து எந்த எத்திக்கல், இதில் அகெயின் வந்து எந்த எத்திக்கல் பிரின்சிபலை நீங்கள் சூஸ் பண்ணாமல் விடுறதுன்றது தான் இதில் இருக்கும். ஆனால் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் லீட் டு மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி. எக்ஸாம்பிள் பாருங்கள், பப்ளிக் சர்வெண்ட் ஆர் பப்ளிக் ஆஃபீஸர் அவார்டிங் கான்ட்ராக்ட் டு அ கம்பெனி ஓன்டு பை ரிலேட்டிவ். ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இதில் என்ன பார்த்துருக்கோம்? எத்திக்கல் டயலமாவில் சூஸிங் பிட்வீன் ஹானஸ்டி அண்ட் லாயல்ட்டி. ஓகே, ஸோ இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் எக்ஸாம்பிளே எடுத்தோம், இல்லைனா இப்போ அந்த பிஐஓ எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு லாயலாக இருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருக்க போகிறீங்களா, இல்லை பப்ளிக் சர்வீஸ் அப்ஹோல்ட் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ஹானஸ்ட்டாகவும் இருக்க போகிறீங்களா? அது வந்து எத்திக்கல் டயலமா. அடுத்து எப்படி சால்வ் பண்ணணும்? இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே முக்கியமாக உங்கள் மைண்டில் வர வார்த்தை வந்து இந்த ரெக்யூசல்ன்ற வார்த்தை தான் இருக்கணும். ரெக்யூசல்னா என்னென்னா அந்த சிச்சுவேஷன்லேருந்து உங்களை நீங்களே தள்ளி வச்சுக்கிறது. ஓகே, இந்த எத்திக்கல் டயலமாவை எப்படி நீங்கள் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா மாரல் ரீசனிங்ன்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாரல் ரீசனிங்னா எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் மாரல் வேல்யூஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி அந்த சிச்சுவேஷன், அந்த எத்திக்கல் டயலமா இருக்கிற கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 3 சாய்ஸ் இருக்குன்னா அந்த சாய்ஸில் எந்த சாய்ஸுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி, எந்த சாய்ஸுக்கு அட்வான்டேஜ் கம்மின்னு நம்ம பார்க்கணும்ல. அந்த விஷயம் எப்படி நடக்கும்னா மாரல் ரீசனிங் யூஸ் பண்ணி தான் நடக்கும். மாரல் ரீசனிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இன்புட்ஸ் என்னென்னா எத்திக்கல் வேல்யூஸாக இருக்கலாம், இல்லை எத்திக்கல் ஃபிலாசபிஸாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் எத்திக்ஸாக இருக்கலாம். ஓகே, இது எல்லாம் தான் கைட் பண்ணும். அது என்ன ப்ராசஸ்னால் மாரல் ரீசனிங். அடுத்து இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசால்வ் பண்ணலைன்னா அது என்னவா மாறிடும்? கரப்ஷனாக மாறிடும். அதே சமயம் எத்திக்கல் டயலமா ரிசால்வ் ஆகலைன்னா இட் வில் லீட் டு மாரல் டிஸ்கம்ஃபர்ட். மாரல் டிஸ்கம்ஃபர்ட்னா நம்ம ஒருவேளை தப்பாக முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை வந்து குத்தம் இல்லை, அந்த விஷயம் தான் என்னது? மாரல் டிஸ்கம்ஃபர்ட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரைசிஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ். ஓகே, இந்த கிரைசிஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வரும், எத்திக்கல் டயலமாக்கும் வரும். ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக என்ன அவுட்கமாக இருக்கும்னா இது சரியாக ரிசால்வ் பண்ணலைன்னா கரப்ஷனாக மாறிடும். ஆனால் இதை சரியாக ஒரு வேளை ரிசால்வ் பண்ணலைன்னா இட் வில் லீட் டு மாரல் டிஸ்கம்ஃபர்ட். இட் இஸ் நத்திங் பட் நம்ம தப்பாக முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ட்டு நம்ம கான்ஷியன்ஸ் நம்மளை ப்ரிக் பண்ணுவோம்ல, கில்ட்டி கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயமா மாறிடும். நெக்ஸ்ட் சாப்டர், திஸ் இஸ் என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தா லாஸ், ரூல்ஸ் அண்ட் கான்ஷியன்ஸ். 3 விஷயம், லாஸ், ரூல்ஸ் அண்ட் கான்ஷியன்ஸ். அதை வந்து என்னவா பார்க்க போகிறோம்? சோர்சஸ் ஆஃப் எத்திக்கல் கைடன்ஸ். எத்திக்ஸுக்கு இந்த 3 விஷயங்களும் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் தான். ஸோ என்னோட ஸ்லைடு எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக கீவேர்ட்ஸ்க்கு டெஃபினேஷன் இருக்கும். இதை படிச்சுக்கோங்க, இதை தாண்டி நீங்கள் வேறு எங்கேயும் தேட வேணாம். கான்ஷியன்ஸ் இஸ் அன் இன்ட்ரின்சிக் மாரல் காம்பஸ்.
ஜென்ரலாக காம்பஸ்ன்றது என்ன ஒரு விஷயம், காம்பஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் சர்க்கிள் வரைகிற காம்பஸ் கிடையாது, மேக்னெட்டிக் காம்பஸ்ஸு. நீங்கள் வந்து காம்பஸ்னால் என்னென்னா அது வந்து வழி காட்டும். ஓகே, நார்த் டைரக்ஷன் எதுன்னு காட்டும், அதை வச்சு ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்தை நீங்கள் குறிச்சிக்கலாம். எப்படி போகணுன்றது வழிகாட்டக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான் என்னது காம்பஸ். ஸோ அதே மாதிரி எத்திக்கலாக நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் என்னது கான்ஷியன்ஸ். அதனால தான் அதை என்ன சொல்கிறோம், மாரல் காம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை காம்பஸ், இந்த கான்ஷியன்ஸுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்னென்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மாரல் லைட் ஹவுஸ். ஏன் லைட் ஹவுஸ்ன்னு பேர் சொல்கிறோம்? லைட் ஹவுஸ் வந்து ஷிப்புக்கு வழிகாட்டும், சரியா? அதே மாதிரி நம்மளோட மாரல் இஷ்யூஸில் எப்படி டிசைட் பண்ணணும், எத்திக்கல் டைலமாவாக இருக்கட்டும், இல்லை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் எப்படி டிசைட் பண்ணால் கரெக்டாக நம்ம செயல்பட முடியும்னு வழிகாட்டுதில்ல, அதனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மாரல் லைட் ஹவுஸ். ஸோ கான்ஷியன்ஸ் இஸ் அன் இன்ட்ரின்சிக் மாரல் காம்பஸ். இன்ட்ரின்சிக்னா ஒரு ஆளுக்கு உள்ள, ஒரு பர்சனுக்கு உள்ளே இருக்கிற விஷயம், அதனால இதை வந்து இன்ட்ரின்சிக்னு சொல்கிறோம். கைடிங் இண்டிவிஜுவல் in ethical judgments and actions. Okay, very simple definition. Conscience is a moral compass. என்ன moral compass? Intrinsic moral compass guiding a person in ethical actions. அடுத்து laws, rules and regulations. Okay, laws, rules and regulations are structured frameworks. இதான் keyword. laws, rules and regulations என்னது? ஒரு framework, ஒரு வழிமுறை. ஓகே, so structured frameworks established by authorities. ஓகே, யார் அந்த அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த அத்தாரிட்டி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஏன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, இதில் வந்து அத்தாரிட்டி வந்து நிறைய வகைப்படும். ஸோ கவர்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ். இதை தாண்டி ஒரு கம்பெனி கூட ஒரு அத்தாரிட்டியாக இருக்கலாம், ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு அத்தாரிட்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ தே ஆர் ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை அத்தாரிட்டிஸ். எதுக்கு? டு ரெகுலேட் பிஹேவியர். நம்பர் 1 வந்து ரெகுலேட் பிஹேவியர், ரெண்டாவது டு பிரிங் சோஷியல் ஆர்டர், மூணாவது டு என்ஷூர் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ பிஹேவியரை ரெகுலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் லாவாக இருந்தால் என்ன கொண்டு வரும்? சோஷியல் ஆர்டரை கொண்டு வரும். அதே சமயம் லாவாக இருந்தால் என்ன கொண்டு வரும்? ஜஸ்டிஸை கொண்டு வரும். ஓகே, இப்போ இந்த டேபிள் வந்து ஒன்றும் பண்ணல, 3க்கான டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்கு. இதை தெளிவாக பார்த்துடலாம். லா வந்து யார் ஏற்றுவாங்க அப்படின்னா, law is framed by legal bodies or legislative bodies. For example, நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டேட் அசம்பிளியாக இருக்கட்டும், இல்லை பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், they are legislative bodies. They are capable of framing laws. அதே சமயம் rules are framed by institutions or communities. ஓகே, ஒரு பர்டிகுலர் சமூகத்துக்குன்னு ஒரு ரூல் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கலாம். ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு காலேஜில் படிக்கிறீங்கன்னா அந்த காலேஜுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கலாம். அந்த காலேஜை தாண்டி நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா அந்த ரூல்ஸ் அப்ளை ஆகாது. ஸோ இதனால தான் நான் சொன்னேன் கவர்மெண்ட் மட்டும் கிடையாதுன்ட்டு. ஸோ லாஸ் ஆர் ஃப்ரேம்டு பை கவர்மெண்ட் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ். அதே சமயம் ரூல்ஸ் ஆர் ஃப்ரேம்டு பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கம்யூனிட்டிஸ். அதே சமயம் கான்ஷியன்ஸ் வந்து இட் இஸ் பர்சனல், ஒவ்வொரு பர்சனுக்கும் வேறுபடும். ரெண்டாவது, லாஸோட ஸ்கோப் வந்து ப்ராட். ஒரு இந்தியா இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா ஃப்ரேம் பண்ணிச்சுன்னா இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த ஸ்டேட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அதோட ஸ்கோப் ப்ராட். அதே சமயம் ரூல்ஸ்னால் வித்தின் தட் ஆர்கனைசேஷன், கான்ஷியன்ஸ்னால் ஒன்லி டு தட் இண்டிவிஜுவல். ஓகே, நெக்ஸ்ட்டு லாவோட பர்பஸ் வந்து என்னது? மெயின்டைனிங் சோஷியல் ஆர்டர் அண்ட் ஜஸ்டிஸ். ஏற்கனவே பார்த்தோம்ல. அதே சமயம் இந்த ரூல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே தான் என்ன வரும்? ரெகுலேட்டிங் அ பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிளில் பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளாக வந்து காலேஜுக்கு லேட்டாக வரக்கூடாது அப்படின்னா லேட்டாக வரக்கூடாதுன்றது ரூலு. ஸோ அந்த இது வந்து டீச்சர்ஸோடையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரை ரெகுலேட் பண்ணுற ஒரு ரூல் அமையுதில்ல. ஸோ இட் இஸ் ரூல்ஸ் வில் என்ஷூர் ரெகுலேஷன் ஆஃப் பிஹேவியர். கான்ஷியன்ஸ் என்ன பண்ணும்? நம்ம முதலே பார்த்துட்டோம். இட் இஸ் அ மாரல் காம்பஸ். இட் வில் கைட் தி சாய்ஸஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். ஓகே, என்ஃபோர்ஸபிலிட்டி. ஸோ லாஸை மீறணும் அப்படின்னா பெனால்ட்டிஸ் அண்ட் தண்டனை இருக்கும். ரூல்ஸை பொறுத்தளவில் இருக்கும், இல்லாமையும் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். கண்டிப்பாக கான்ஷியன்ஸுக்கு வந்து தண்டனைன்னு ஒன்று கிடையாது, ஏன்னா அது இண்டிவிஜுவல் ரிலேட்டட் விஷயன்றதுனால கான்ஷியன்ஸுக்கு தண்டனை கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. ரூல்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ரிஜிட். ஓகே, ரூல்ஸை மீறினோன்னா தண்டனைன்றது கண்டிப்பாக கிடைக்கும். சாரி, லாவை மீறினோன்னா லா வந்து ரிஜிட்டு, லாவை மீறினா தண்டனை கிடைக்கும். அதே சமயம் ரூல்ஸ்னால் இது வந்து மீடியமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். சில ரூல்ஸை மீறினா தண்டனை இருக்கும். இதே மாதிரி தான் பெனால்ட்டி இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக பெனால்ட்டி இருக்கும் இல்லை. ஸோ ஹைலி ரிஜிட்டு. இதை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலான்றதுனால இது வந்து ஸ்லைட்லி ஃப்ளெக்சிபிள். அதே சமயம் கான்ஷியன்ஸுன்றது என்னது? ஹைலி ஃப்ளெக்சிபிள். ஏன்னா இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும். ஒரு இண்டிவிஜுவல் வந்து பொய் சொல்கிறது தப்புன்னு சொல்லலாம், ஆனால் அதே வேறு இண்டிவிஜுவல் வந்து அதே பொய் சொல்கிறத வந்து சில விஷயங்களில் இது ஒத்துக்கலாம். ஸோ இட் இஸ் ஹைலி ஃப்ளெக்சிபிள். எக்ஸாம்பிள் பாருங்கள்.
டிராஃபிக் லாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட் போடணும் அப்படின்னா அது வந்து லா. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஜீப்ரா லைனுக்கு பின்னாடியே வண்டியை நிறுத்தணும்னா அது லா. ஸோ ஆல் தீஸ் ஆர் லாஸ் ஃப்ரேம்டு பை கவர்மெண்ட் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ். அதே சமயம் ஒர்க் பிளேஸில் இருக்கிற ட்ரெஸ் கோடு, இது என்னது, ஒர்க் பிளேஸில் இருக்கிற ட்ரெஸ் கோடோ இல்லை காலேஜில் இருக்கிற ட்ரெஸ் கோடோ என்னது, தே ஆர் ரூல்ஸ். கான்ஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதை சொல்லியிருக்காங்கன்னா வார். ஸோ வாரை வந்து சில பேர் ஜஸ்டிஃபை பண்ணலாம். நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டில் ரஷ்யா போர் தொடுக்குதுன்னா அது கரெக்டுன்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் சில பேர் வந்து வார் வந்து நம்ம நேற்று இன்டர்நேஷனல் எதிக்ஸில் தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ வார் இஸ் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஸோ அதை வந்து வார் எந்த சூழ்நிலையும் கூடாது அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்கலாம். ஸோ அது கான்ஷியன்ஸை பொறுத்து மாறும். ஓகே, ஸோ தெளிவாக புரிஞ்சிருச்சா? இந்த டேபிளை தாண்டி இந்த 3க்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டேபிளை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நீட் ஃபார் லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதுக்கான தேவை என்ன அப்படின்னா மிக முக்கியமாக 2 தேவை தான். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீட் என்னன்னா ப்ரமோட் எத்திக்கல் கான்டக்ட். ஓகே, லாஸ் ப்ரமோட் எத்திக்கல் கான்டக்ட். லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரமோட் எத்திக்கல் கான்டக்ட். ரெண்டாவது பனிஷ் அன்எத்திக்கல் கான்டக்ட். ஸோ நல்ல வழிமுறைகளை அது ப்ரமோட் பண்ணும், எப்படி செயல் பண்ணணும் அப்படின்றத சொல்லும், எத்திக்கலாக எப்படி செயல்படணுன்றத சொல்லும். அதே சமயம் நீங்கள் அன்எத்திக்கலாக செயல்பட்டீங்கன்னா அதை பனிஷும் செய்யும். இதுதான் 2 மெயின் இம்பார்ட்டண்ட் நீட்ஸ் ஃபார் லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் ப்ரொவைட்ஸ் அ கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்வொர்க். ஸோ இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஆன்சரில் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது என்னென்னா இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளோ இல்லை 1 லைன் எக்ஸ்பிளனேஷனோ கொடுக்கணும். ஸோ கன்சிஸ்டன்ட் ஃப்ரேம்வொர்க் என்ன எக்ஸ்பிளனேஷன்? லாஸ் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஆல் ஓவர் இந்தியா. அதே மாதிரி ரூல்ஸ் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு த என்டையர் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் இல்லை அந்த கண்ட்ரிக்குள்ளேயும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃப்ரேம்வொர்க்கை கொடுக்குது. மக்கள் எப்படி செயல்படணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, செஞ்சால் என்னென்ற தண்டனை கிடைக்கும், இது எல்லாமே அந்த ஃப்ரேம்வொர்க்கில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ கன்சிஸ்டன்ட் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃப்ரேம்வொர்க். டிராஃபிக் ஹெல்மெட் போடணும்னா தமிழ்நாட்டிலையும் அதுதான், அருணாச்சல் பிரதேஷ்லேயும் அதுதான், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் அதுதான். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஃப்ரேம்வொர்க். ரெண்டாவது கிரியேட்டிங் டிட்டரன்ஸ். இதுதான் இங்கே பார்த்துருக்கோம். என்ன டிட்டரன்ஸு? இந்த தப்பு செஞ்சோன்னா இந்த தண்டனை கிடைக்கும், அந்த பயம் இருந்தது அப்படின்னா அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டிட்டரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ரொடெக்டிங் தி சொசைட்டி. ஸோ லாஸோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இட் வில் லீட் டு சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, இது இந்த 3ஐயும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். ஒன்று வந்து ப்ரொடெக்டிங் த சொசைட்டி. லாஸோட ரூல்ஸ், லாஸோட மிக முக்கியமான ஒரு கோல், ஒரு அப்ஜெக்டிவ் என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸை கொண்டு வருது, சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதை இதோட லிங்க் பண்ணி பார்த்துடலாம். லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வில் ஹெல்ப் இன் ரெடியூசிங் பயஸ். ஃபஸ்ட்டு இந்த லாவை எடுத்துக்கலாம். ஓகே, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். இந்த அட்ராசிட்டிஸ் ஆக்டுக்கு இல்லை எதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருப்பாங்கன்னா அன்டச்சபிலிட்டி. தமிழில் என்னது? தீண்டாமை. ஸோ இந்த தீண்டாமையை ப்ரொஹிபிட் பண்ணியிருப்பாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே. இது எப்படி சோஷியல் ஜஸ்டிஸையும் சொசைட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணுது? SC/STயை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இட் இஸ் பிரிங்கிங் சோஷியல் ஜஸ்டிஸ். ரெடியூசிங் பயாஸ். இந்த அன்டச்சபிலிட்டின்றதே என்னது? இட் இஸ் எ டிஸ்கிரிமினேஷன், இட் இஸ் பயாஸ். ஸோ இந்த பயாஸை ஒழிச்சு என்ன கொண்டு வருது? இட் இஸ் ப்ரொவைடிங் ஈக்குவாலிட்டி. இட் இஸ் ப்ரொவைடிங் வாட்? ஈக்குவாலிட்டி. ஓகே, ஸோ இட் இஸ் ரெடியூசிங் பயாஸ்ன்றது ஈக்குவாலிட்டிக்கு அகெயின்ஸ்ட். ஸோ பயாஸ் குறையுதுன்னா ஆப்வியஸாக என்ன கூடும்? ஈக்குவாலிட்டி கூடும். அதே மாதிரி பயாஸ் குறையுதுன்னா என்ன வந்து அப்போல்ட் ஆகும்? சோஷியல் ஜஸ்டிஸ் அப்போல்ட் ஆகும். ஃபைன். அண்ட் ப்ரிவென்டிங் கயாஸ். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரிவென்டிங் கயாஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, இப்போது நேஷ்னல் செக்யூரிட்டி இல்லை பப்ளிக் செக்யூரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி ஆர் பப்ளிக் செக்யூரிட்டி, இந்த விஷயத்தை அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கு சில லாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டான ஒரு ஆக்ட் இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். அதே மாதிரி வேறு சில ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரியோட செக்யூரிட்டி அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கும் அந்த கண்ட்ரியில் வந்து
ரயாட்ஸ் இது வந்து கம்யூனல் ரயாட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எல்டபிள்யூஇயாக இருக்கலாம், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்கலாம். இது எல்லாமே என்ன கொண்டு வரும்னா இட் வில் கிரியேட் chaos in the சொசைட்டி. ஸோ இந்த chaos சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? லாஸ் வேணும். இட் வில் ஆக்ட் அஸ் வாட்? இட் வில் ஆக்ட் அஸ் டிட்டரன்ஸ். ஸோ அந்த கெட்ட விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுக்கிற ஒரு சூழ்நிலையாக இந்த லாஸ் அமையும். ஓகே, ஸோ லாஸ் எதுக்கு வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த லாஸ் வந்து எப்படி ஆக்டிங் அஸ் சோர்ஸ் ஆஃப் எத்திக்கல் கைடன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு இந்த இடத்த நீங்கள் இன்னொரு தடவை கவனிங்க. முக்கியமாக லாஸ் வந்து எதுக்காகன்னு சொன்னோம்? ஒன்று, இட் ப்ரமோட்ஸ் எத்திக்கல் காண்டக்ட். ரெண்டாவது, இட் பனிஷஸ் அன்எத்திக்கல் காண்டக்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான பிரிவுன்னு சொன்னோமா? இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம், டாப் அண்ட் பாட்டம்னு. இந்த டாப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா பனிஷிங் அன்எத்திக்கல் காண்டக்ட், இதில் வந்து ப்ரமோட்டிங் எத்திக்கல் காண்டக்ட். இதுதான் இங்கே நடக்குது. இங்கே எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு லாஸ் ரூல்ஸ் தேவைன்னா ரெகுலேட்டிங் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். இது எந்த ஆஸ்பெக்ட்லனா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பப்ளிக் சர்வன்ஸ் ஆஸ்பெக்ட் ஆர் பப்ளிக் சர்வீஸ் ஆஸ்பெக்ட்னு வச்சுக்கலாம். பப்ளிக் சர்வீஸ் ஆஸ்பெக்டில் தான் இந்த பாக்ஸை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா லாஸ் எதை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா இட் ரெகுலேட்ஸ் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். டிஸ்கிரிஷனரி பவர்னா என்னன்னு தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ சிவில் சர்வீஸ் டிஸ்கிரிஷனரி பவரை எப்படி ரெகுலேட் பண்ணுது? இந்த ரூல் ரெகுலேட் பண்ணுது, சிவில் சர்வீசஸ் கான்டக்ட் ரூல்ஸ். ஸோ கிஃப்ட் வாங்கக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடாது, இதெல்லாம் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதே சமயம் என்ன அப்ஹோல்ட் பண்ணணும்? இன்டெகிரிட்டி, டிரான்ஸ்பரன்சி, இம்பார்ஷியாலிட்டி, நான் பார்ட்டிசன்ஷிப்பு, இதெல்லாம் உங்கள் வேலையில் அப்ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் டெடிகேஷன் டு டியூட்டி உங்கள் வேலையில் இருக்கணும், அதெல்லாம் சொல்லுது இல்லை. ஸோ தீஸ் ஆர் பனிஷிங் அன்எத்திக்கல் கான்டக்ட். கிஃப்ட் வாங்கினா பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசினா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ தே ஆர் பனிஷிங் அன்எத்திக்கல் கான்டக்ட். ரெண்டாவது, கமாண்டிங் ஆக்ஷன் ஆர் இன்ஆக்ஷன். ஸோ கெட்ட விஷயத்த செய்யக்கூடாது, நல்ல விஷயத்த செய்யணும். இது ரெண்டையும் சொல்கிறது என்னது? லா. ஸோ இதை எப்படி என்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம்? ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே என்ன வாங்கக்கூடாது? பிரைப் வந்து வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. ஸோ இட் இஸ் கமாண்டிங் இன்ஆக்ஷன். என்ன வகையில் பிரைப் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது? ஸோ இட் இஸ் ப்ரிவென்டிங் ஆர் பனிஷிங் அன்எத்திக்கல் கான்டக்ட். நெக்ஸ்ட்டு எப்படி இட் ப்ரமோட்ஸ் எத்திக்கல் கான்டக்ட்னு பார்ப்போம். ஃபாஸ்டரிங் சோஷியல் ஜஸ்டிஸ். இதில் தான் நம்ம என்ன ஆக்ட் பார்த்தோம்? ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். ஸோ இட் இஸ் ப்ரொஹிபிட்டிங் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமையை இது வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால இட் இஸ் பிரிங்கிங் வாட்? சோஷியல் ஈக்விட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இட் ப்ரமோட்ஸ் என்னது? ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன். இட் ப்ரமோட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன். இதுக்கு என்ன ஆக்டை கொண்டு வந்திருக்கோம்னா குட் சாமரிட்டன்ஸ் ஆக்ட் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ இது என்னதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குட் சாமரிட்டன்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் என்னதுன்னா, இப்போது ரோடில் வந்து ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட் விக்டிம்ஸுக்கு சிவிலியன்ஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க மனசில் என்ன பயம் இருக்குன்னா, நம்ம போலீஸ் கேஸில் மாட்டிப்போமோ, நம்மளை வந்து போலீஸ் ஹராஸ் பண்ணி அடிக்கடி இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுவாங்க, அதனால ஆக்சிடென்ட் விக்டிம்ஸை நம்ம கண்டுக்க வேணாம், நம்ம வேலையை பார்த்துட்டு போய்க்கலான்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இந்த எண்ணத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன ஆக்ட் இருக்குது? குட் சாமரிட்டன்ஸ். இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ்க்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து என்கொயரின்ற பேரில் ஹராஸ் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து சப்போர்ட்டிவாக டீல் பண்ணணும் அப்படின்ற சொல்கிற ஆக்ட் தான் என்னது? குட் சாமரிட்டன்ஸ் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் இருந்தால் என்ன நடக்கும்? more and more citizens will be promoted or will come forward to help the accident victims. அப்போ it is promoting what? Ethical conduct. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஸ்லைட்டாக ரீவைண்ட் பண்ணி திருப்பி கேட்டு பாருங்கள். ஸோ இவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் லாஸ் ரூல்ஸ்லேயும் ரெண்டு கெட்ட விஷயம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் ஆர் என்ன லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேக் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் இவேசிவ் டெண்டன்சி. இது வந்து நம்ம சொசைட்டிலே நீங்கள் நார்மலாக பார்க்குற விஷயம்தான். லாஸ்ன்னு ஒன்று, சட்டம்னு ஒன்று இருக்கும், ஆனால் அதை செயல்முறைப்படுத்தும் போது அதில் என்ன இருக்கும்னா எஃபிஷியன்சி இருக்காது. ஸோ கரப்ஷன் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆக்டுக்கு கீழே எத்தனையோ சிவில் சர்வன்ஸ் வந்து எவிடன்ஸ் கிடைக்காதனால அவங்க விடுவிக்கப்பட்டிருக்காங்க. கரப்ஷன்லேயே இன்வால்வ் ஆகியிருந்தாலும் அந்த ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன் சரியில்லாததுனாலையோ இல்லை அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் சரியில்லாதனாலையோ என்ன ஆகிடுது? அவங்க அந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி அந்த ஆக்டிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க, தண்டனையிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஓகே, இன்னொன்று இவேசிவ் டெண்டன்சி. ஸோ இந்த இவேசிவ் டெண்டன்சின்னு எதை சொல்கிறோம்னா இம்ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன்.
இது எதனால நடக்குது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், பொலிட்டிசைசேஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் பாடிஸ். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆக்சுவலில் இருக்குன்னு வைங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து யாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கேசஸை முதல்ல எடுப்பாங்கன்னா அப்போசிஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கேசஸ் தான் எடுப்பாங்க. அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்களே கரப்ஷனில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து முனைப்போட செயல்பட மாட்டாங்க. ஸோ இட் இஸ் லீடிங் டு வாட்? இவேசிவ் டெண்டன்சி. 5 வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் வரும்போது எந்த கேசஸ்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தோ அந்த கேசஸ் வந்து அகெயின் கிடப்பில் போட்டுட்டு ஆப்போசிஷன் இப்போ யார் ரூலிங் பார்ட்டி வந்து அப்போசிஷனாக மாறிடுச்சுன்னா இப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கேசஸ் தான் இப்போ இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் எடுக்கும். ஸோ இந்த விஷயம் இருக்கிறதுனால என்ன ஆகுது? ஜஸ்டிஸ் கொண்டு வரதுல டிலே ஆகிடுது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்கள், லேக் ஆஃப் சோஷியல் மெச்சூரிட்டி அண்ட் கல்ச்சுரல் ஈவல்ஸ். இது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது வந்து முக்கியமாக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று டவுரி, இன்னொன்று வந்து அன்டச்சபிலிட்டி. ஸோ ரெண்டும் தான் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும், அதனால தான் இதை எடுத்திருக்கேன். அன்டச்சபிலிட்டி. ஓகே, டவுரி, இந்த வரதட்சணைன்றது டவுரிக்கு அகேன்ஸ்டாக என்ன இருக்குது? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு நம்மகிட்ட ஒரு லா இருக்குது. ஆனாலும் அட் ப்ரெசன்ட் சொசைட்டியில் மேரேஜஸ் வந்து டவுரி வாங்காமல் தான் நடக்குது அப்படின்னா கிடையாது. ஓகே, இப்போயும் டவுரி டெத்ஸ் வந்து ப்ரிவலண்ட்டாக இருக்குது, நம்ம நியூஸஸில் பார்க்க தான் செய்கிறோம். ஸோ இந்த சோஷியல் மெச்சூரிட்டி இல்லை, சொசைட்டியில் வந்து அந்த லாஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்ற போது இந்த கல்ச்சரல் ஈவல்ஸ் இது எல்லாமே, அன்டச்சபிலிட்டியும் சரி டவுரியும் சரி, இது எல்லாமே என்னது? கல்ச்சரல் ஈவல்ஸ். சொசைட்டியில் காலங்காலமாக ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு சில சோஷியல் ஈவல்ஸ். ஸோ இதை ஒழிக்கணும் அப்படின்னா சொசைட்டியில் முதல்ல மாற்றம் ஏற்படுத்தணும். மக்கள் வந்து டவுரியை தப்பாக பார்க்கணும், அன்டச்சபிலிட்டியை தப்பாக பார்க்கணும். இந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் டவுரியும் நடந்துட்டு தான் இருக்கும், அன்டச்சபிலிட்டியும் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், என்ன தான் லாஸ் இருந்தாலும் அதை என்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் சிட்டிசன்ஸோட கோஆப்ரேஷன் ஆர் சொசைட்டியோட கோஆப்ரேஷன் இல்லாமல் லாஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. இது இருக்கிறதுனால தான் என்னவா மாறிது? லாஸ் ஆர் பிகமிங் இன்எஃபெக்டிவ். ஸோ 2 மேஜர் ப்ராப்ளம்ஸ் தான். ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கான்ஷியன்ஸ். ஓகே, 2 பார்த்துட்டோம், லாஸ் பார்த்துட்டோம், ரூல்ஸ் பார்த்துட்டோம். லாஸ் அண்ட் ரூல்ஸ் எப்படி எத்திக்ஸ்க்கு சோர்ஸாக ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து கான்ஷியன்ஸ். கான்ஷியன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மனசாட்சின்னு சொல்லியிருக்கோம். கான்ஷியன்ஸ் இஸ் நத்திங் பட் இன்ட்ரின்சிக் மாரல் காம்பஸ். ஏற்கனவே பார்த்தோம்ல, அதுதான் இன்ட்ரின்சிக் மாரல் காம்பஸ் கைடிங் இண்டிவிஜுவல்ஸ் இன் எத்திக்கல் ஜட்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்ஷியன்ஸ் வந்து 2 வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிசிடென்ட் கான்ஷியன்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து கான்சிக்வெண்ட் கான்ஷியன்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்துடலாம். ஆன்டிசிடென்ட் கான்ஷியன்ஸ் இருக்குன்னா ஒரு ஆள் வந்து தப்பான விஷயத்தை செய்கிறதுலேருந்து அந்த கான்ஷியன்ஸ் தடுக்கும். ஓகே, ஒரு தப்பான விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் அன்டச்சபிலிட்டியே இருக்குது, இல்லை உமன் இது என்ன சொல்கிறது, உமனை வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அன்டச்சபிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணுமா கூடாது அப்படின்ற கேள்வி வரும்போது இல்லை, அது ஈக்குவாலிட்டிக்கு அகேன்ஸ்டான விஷயம், அது சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்டான விஷயம், அது டிஸ்கிரிமினேஷன். அன்டச்சபிலிட்டி வந்து டிஸ்கிரிமினேஷன், அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு தடுக்குது இல்லை, அதுதான் என்னது ஆன்டிசிடென்ட் கான்ஷியன்ஸ். அதே சமயம் கான்சிக்வெண்ட் கான்ஷியன்ஸ்னால் இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம், நம்ம ஒரு இடத்துல பொய் சொல்லிட்டோம். ஓகே, அந்த பொய் சொன்னதுக்கப்புறம் நம்ம பொய் சொல்லிட்டோமே, ஐயோ இங்கே இந்த இடத்துல நம்ம பொய் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நம்ம மனசாட்சி வந்து நம்ம குத்துதில்ல, கில்ட் கான்ஷியன்ஸ்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த கில்ட்டி கான்ஷியன்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் என்னது? கான்சிக்வெண்ட் கான்ஷியன்ஸ். ஸோ ஆன்டிசிடென்ட் கான்ஷியன்ஸ் வந்து தப்பு செய்கிறத தடுக்கும். அப்போ கான்சிக்வெண்ட் கான்ஷியன்ஸோட நெசசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் அது ஆன்டிசிடென்ட் கான்ஷியன்ஸாக மாறும். ஒரு தடவை நீங்கள் வந்து தப்பு செஞ்சுருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த தப்பு இந்த தடவை செஞ்சுட்டோம், இனி நம்ம செய்யக்கூடாதுன்னு உங்கள் மைண்ட் வந்து கண்டிஷன் ஆகுதுல்ல, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் என்னது? கான்சிக்வெண்ட் கான்ஷியன்ஸ். நெக்ஸ்ட்டு கான்ஷியன்ஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் எத்திக்கல் கைடன்ஸ். லாஸ் இப்போ பார்த்தோம். ஓகே, எப்படி அது ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்வொர்க் கொடுக்குது, சோஷியல் ஜஸ்டிஸை ப்ரமோட் பண்ணுது, ஸோ கயாஸை தடுக்குது, அதெல்லாம் பார்த்தோம்ல. அதே மாதிரி கான்ஷியன்ஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் எத்திக்கல் கைடன்ஸ் எப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான், ஃபஸ்ட்டு அவாய்டு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிசால்வ் எத்திக்கல் டைலமா. ஸோ இப்போ வந்து மினிஸ்டர் ஆர் சாண்ட் மாஃபியா, மணல் மாஃபியா வந்து உங்களை மிரட்டுறாங்க, உங்கள் லைஃப் மேலே த்ரெட் இருக்குது, ஆனாலும் நீங்கள் அஸ் அ சிவில் சர்வெண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்போல்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா, இல்லை பயந்து அந்த இடத்த விட்டு மேபி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு இடத்துக்கு போக போகிறீங்களான்றது எதை முடிவு பண்ணும்? உங்களோட கான்ஷியன்ஸ் முடிவு பண்ணும். அதே மாதிரி இப்போ மினிஸ்டர் வந்து அவரோட ரிலேட்டிவ்க்கு டெண்டர் கொடுக்க சொல்கிறாரு, ஆனால் அந்த டெண்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரோடு வந்து ஒழுங்காக போட மாட்டாங்க, காசு வந்து வேஸ்ட்டாக போகும். அப்படி இருக்கும்போது மினிஸ்டர் சொல்கிற பேச்சை கேட்டு டெண்டர் அவர் கொடுக்க போகிறீங்களா, இல்லை
கரெக்டாக யார் அந்த ரோடை போடுவாங்களோ அவங்கள வந்து மெரிட் பேஸ்டாக நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களான்றது எது முடிவு பண்ணும்? உங்களோட மனசாட்சி முடிவு பண்ணும். ஸோ it helps in avoiding conflict of interest and resolving ethical dilemma. நெக்ஸ்ட்டு ரிப்பல்சிவ் பிஹேவியர் அகெயின்ஸ்ட் அன்எத்திக்கல் ஆக்ட். இதுதான் நம்ம என்ன சொன்னோம், ஒரு இடத்துல உமனை வந்து ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல இது தப்பு அப்படின்னு போய் அவங்கள தடுக்கிறோம்ல, அது எதனால் நடக்குதுன்னா உங்கள் மனசாட்சியினால் நடக்குது. ஓகே, அதே மாதிரி ஒரு இடத்துல அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தீண்டாமையை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே போய் நீங்கள் உங்கள் வாய்ஸை ரைஸ் பண்ணி இது தப்பு, இது செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எதனால் நடக்குதுன்னா உங்கள் கான்ஷியன்ஸ்னால நடக்குது. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ரிப்பல்சிவ் பிஹேவியர் ஆர் பிஹேவியர் டு ஆக்ட் அகெயின்ஸ்ட் அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நவ் வி வில் see the questions. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why is ethics important in public administration? ரெண்டாவது, describe ways and means to prevent non-ethical behavior in public servants. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். எத்திக்ஸ் ஏன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, describe the ways in which non-ethical behavior can be ப்ரிவெண்டட் இன் பப்ளிக் சர்வன்ஸ். ஸோ இது இன்னொரு வகையாக மாற்றணும்னா, எத்திக்கல் பிஹேவியரை கொண்டு வரணும்னா நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஆர் இந்த கொஸ்டினுக்கு இன்ட்ரடக்ஷன் என்னவா இருக்கணும்னா, எத்திக்ஸ்னால் என்ன அப்படின்னு எழுதிட்டு அதை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட லிங்க் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஏன்னா ஒய் இஸ் எத்திக்ஸ் இம்பார்ட்டன்ட்ன்றது பாடியில் எழுத போகிறோம். ஸோ அதை நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் எழுத முடியாது. ஸோ இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்க போகிறேன்னா, எத்திக்ஸ் என்னது, they are guiding principles. எதுக்கு? ரைட்னஸ் ஆர் ராங்னஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஓகே, எத்திக்ஸ் வந்து applicable for all fields including பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இதான் இன்ட்ரோ, 2 லைன்ஸ் தான். எத்திக்ஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிட்டோம். தே ஆர் கைடிங் பிரின்சிபல்ஸ் டிட்டர்மினிங் தி ரைட்னஸ் ஆர் ராங்னஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். எத்திக்ஸ் வந்து எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் அப்ளிகபிள், அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் எத்திக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இதான் இன்ட்ரடக்ஷன். அடுத்து பாடிக்குள்ளே வரும்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், இதுதான் பாடி. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பாடி பார்ட் 1. ஸோ பார்ட் 1ல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று பார்த்தோம். அந்த ஃப்ளோ சார்ட்டில் எழுதிட்டு அந்த ஃப்ளோ சார்ட்டை தான் இங்கே வரைய போகிறீங்க. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா, எதுக்கு இம்பார்ட்டண்ட்டு, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். இந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தால் என்ன நடக்கும், சோஷியல் ஜஸ்டிஸ் நடக்கும். இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது எதுலேருந்து வருது, கலெக்டிவ் வில்லுன்றதுலேருந்து வருது. இந்த கலெக்டிவ் வில் இருந்தால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும். அதே மாதிரி இந்த விஷயம் வந்து இந்த நியூட்ரலிட்டி இருந்தது அப்படின்னா இது என்ன கொண்டு வரும், இட் வில் ஹெல்ப் இன் ரிசால்விங் எத்திக்கல் டைலமா அண்ட் எத்திக்கல் டைலமாவை ரிசால்வ் பண்ணும். அதே சமயம் எதை ரெகுலேட் பண்ணும், டிஸ்கிரிஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் எதுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எத்திக்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன நம்ம சொல்லியிருப்போம், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனை வந்து எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் மாற்றும். ஞாபகம் இருக்கா? ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனை எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி கொஸ்டின். ஒரு டயக்ராம் வச்சு முடிச்சிடலாம். அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, அன்எத்திக்கல் பிஹேவியரை ப்ரிவென்ட் பண்ணணுன்னா என்ன செய்யணும்னு கேட்குறாங்களா. ஸோ இந்த இடத்துக்கு லிங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னொரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறீங்க. என்னென்னா, அன்எத்திக்கல் பிஹேவியர் முதல்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அன்எத்திக்கல் பிஹேவியர்னா என்ன, எத்திக்கல் இஷ்யூஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம என்ன பார்த்துருக்கோம், மிஸ்யூஸ் ஆஃப் டிஸ்கிரிஷன், கரப்ஷன், ரெட் டேபிசம், வேற என்ன இஷ்யூ இருக்கு, புவர் reward and punishment mechanism, excessive job security. இதெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் என்னது,
எத்திக்கல் இஷ்யூஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த எத்திக்கல் இஷ்யூஸை ப்ரிவென்ட் பண்ணணும்னா இப்போ தான் என்ன பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா, இந்த பேஜில் வந்து இந்த டெஃபினேஷன் ஆர் இந்த இன்ட்ரடக்ஷனை எழுதிட்டு ஒய் எத்திக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எழுதிட்டு முடிஞ்சால் இதை வந்து டயக்ராமாக வரைங்க. இல்லை வேர்ட்ஸாக இந்த இடத்துல இந்த பேஜோட லேட்டர் 1/4 ஆஃப் தி போர்ஷன் கடைசி கால்வாசி போர்ஷனில் இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எத்திக்கல் இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் கால்வாசியும் இந்த செகண்ட் பேஜில் ஃபஸ்ட்டு கால்வாசிலையும் இதை முடிச்சுட்டு மீதி 3/4 பேஜில் நீங்கள் என்ன எழுதணும், இதுதான் டிமாண்ட் ஆஃப் தி கொஸ்டின். ப்ரிவென்டிங் அன்எத்திக்கல் பிஹேவியர் எப்படி நடக்கும், ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்ஸ் தான். ட்ரைனிங்கு, அதே மாதிரி விஜிலன்ஸ், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அண்ட் லோக்பால் பார்த்தோமா. அதுக்கப்புறம் அக்கௌண்டபிலிட்டி மெஷர்ஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி என்னது, ஆர்டிஐ, டைரக்ட் அக்கௌண்டபிலிட்டி என்ன பார்த்தோம், சிட்டிசன் சார்ட்டர், சோஷியல் ஆடிட். ஸோ இந்த கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எத்திக்ஸ்னால் என்ன, அது ஏன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இம்பார்ட்டன்ட்ன்றதை ஒரு லிங்க் நீங்கள் கொடுத்துட்டு கோர் டிமாண்ட் எத்திக்ஸ் ஏன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இம்பார்ட்டன்ட்னு ஒரு டயக்ராம் மூலமாக எழுதி தேவையான எக்ஸாம்பிள்ஸை அங்கங்கே எங்கே தேவையோ அந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் ஜஸ்டிஸ் கொண்டு வரணும்னா ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசிஸ் இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கீழே எப்படி அது இம்ப்ளிமெண்டேஷன், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் தெளிவாக இருக்கணும். அதில் வந்து கிளாரிட்டி இருந்ததுன்னா எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டயக்ராமை ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு இந்த டயக்ராமை வந்து நீங்கள் வேர்ட்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். எத்திக்கல் இஷ்யூஸ் என்ன இருக்குன்றது இங்கே கால்வாசியும் இந்த செகண்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் டாப்பில் இருக்கிற கால்வாசிலையும் இந்த எத்திக்கல் இஷ்யூஸை எழுதி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு மீதி இடத்துல வந்து ஹவு டு ப்ரிவெண்ட் அன்எத்திக்கல் பிஹேவியர்ன்ற நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ். ட்ரைனிங்காக இருக்கட்டும், ட்ரைனிங்கில் என்ன கொடுப்பீங்க, எக்ஸாம்பிள் மிஷன் கர்மயோகி. அதே மாதிரி இந்த இது விஜிலன்ஸில் வந்து என்ன பண்ணணும், அதோட இண்டிபெண்ட் பாடியாக மாற்றணும். பொலிட்டிசைசேஷன் ஆஃப் விஜிலன்ஸ் பாடிஸை குறைக்கணும். அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சியில் ஆர்டிஐ ஆக்டை வந்து இன் ஸ்பிரிட் லெட்டரில் மட்டும் இருந்தால் போதாது, ஸ்பிரிட்லேயும் அதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தணும், அமல்படுத்தணும். டைரக்ட் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசமில் சிட்டிசன் சார்ட்டர், சோஷியல் ஆடிட் மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது நீங்கள் என்ன சொல்வீங்க, எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வில் ஹெல்ப் இன் பிரிங்கிங் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் வில் ப்ரமோட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஏற்கனவே எழுதுகிற பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணி முடித்தாலும் பரவாயில்ல, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எத்திக்ஸ் இருந்ததுன்னா இட் வில் ஹெல்ப் இன் பிரிங்கிங் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரமோட்டிங் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லாஸ் அண்ட் ரூல்ஸ். சிம்பிளாக என்ன கேட்டிருக்கான், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லாஸ் அண்ட் ரூல்ஸு. அதே மாதிரி டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் தெம். ஸோ இந்த பார்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த கண்டென்ட்லேருந்து டிரைவ் பண்ணணும். ஓகே, நான் இது வரைக்கும் அந்த கண்டென்ட்டை காட்டலை, நான் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அந்த கண்டென்ட்லேருந்து ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, லாஸ் அண்ட் ரூல்ஸ் இன் எத்திக்கல் பிஹேவியர், லாஸ் அண்ட் ரூல்ஸ் எப்படி எத்திக்கல் பிஹேவியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இங்கே என்ன ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க, என்னென்னா லாஸ் அண்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுலேயே எத்திக்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் முதல்ல மாற்றி எழுதிட்டா மார்க் கிடைக்காது. நம்ம பார்த்தது லாஸ் அண்ட் ரூல்ஸ் எப்படி வந்து எத்திக்ஸை கொண்டு வருதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கான், எத்திக்ஸ் வந்து எப்படி லாஸ் அண்ட் ரூல்ஸ் ஃப்ரேமிங்லேயே யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து லாஸ் அண்ட் ரூல்ஸுக்கு இது டிஃப்ரென்சியேஷன் கேட்டிருக்கானா. ஸோ இதோட இன்ட்ரோ என்ன பண்ணலான்னா, இன் ஜென்ரல் லாஸ் அண்ட் ரூல்ஸ் ஆக்ட் அஸ் சோர்சஸ் ஆஃப் எத்திக்கல் கைடன்ஸ் போட்டுட்டு ஒரு டயக்ராம் வரைய போறீங்க. என்ன டயக்ராமு, எப்படி சோர்சஸ் ஆக்ட் பண்ணுது, ப்ரமோட்ஸ் எத்திக்கல் காண்டக்ட். அதே சமயம் என்ன பண்ணுது, இட் பனிஷஸ் அன்எத்திக்கல் காண்டக்ட். ஓகே, ஏற்கனவே பார்த்தது தானே, இது வந்து இன்ட்ரோ தான். லாஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து ஆக்ட் அஸ் எத்திக்கல் சோர்ஸ் ஆஃப் எத்திக்கல் கைடன்ஸ். எப்படின்னா இட் ப்ரமோட்ஸ் எத்திக்கல் காண்டக்ட் அண்ட் பனிஷஸ் அன்எத்திக்கல் காண்டக்ட். இதான் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் கோர் டிமாண்ட் ஆஃப் பாடிக்குள்ளே போகணும். டிஸ்டிங்விஷ் இல்லை டிஃப்ரென்ஷியேட்னு கேட்டான்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா டேபிள் தான் வரையணும். ஓகே, இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே டேபிள் ஃபார்மேட்டில் இதை ரெப்ரசென்ட் பண்ணி எழுதுறது தான் உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் எழுதுறதுக்கும் வசதியாக இருக்கும். அதே மாதிரி பாயிண்ட்ஸும் தெளிவாக ப்ரெசென்ட் ஆகும், ப்ரெசன்டேஷன் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ என்ன பார்த்தோம், நம்ம லாஸ் வந்து யார் ஃப்ரேம் பண்ணுறா, லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ். எல்லாமே நம்ம பார்த்த கண்டென்ட் தான், ரிப்பீட் தான் பண்ணுறேன் நான். இது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதோட ஸ்கோப் என்ன, ப்ராடு.
இதோட ஸ்கோப் வந்து லிமிட்டட். இதோட இது வந்து பெனால்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். இதில் என்னது ஆப்ஷனல். இது வந்து ரிஜிட். இந்த மாதிரி பாயிண்ட்ல எழுதக்கூடாது. அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சென்டென்ஸாக எழுதணும். நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன் உங்களுக்காக. ஓகே, இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எழுதிடக்கூடாது. இது வந்து மோர் ஃப்ளெக்சிபிள். இதெல்லாம் 4 பாயிண்ட் எழுதிட்டு 5வது பாயிண்ட் வந்து எக்ஸாம்பிள். இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது தான். நான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வாங்குவேன், தமிழ்நாட்டில் வாங்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா அப்ளிகபிள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம்பிளாக என்ன போடுவீங்க? ட்ரெஸ் கோடு இன் காலேஜ் ஆர் ஆஃபீஸ். ஸோ ஒரு டிமாண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ 2வது டிமாண்டு இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே படித்த விஷயத்துலேருந்து மாற்றி எழுத போகிறோம். ஸோ எப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னது? டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் தெம். என்னது? ஃபார்முலேட்டிங் வாட் ரூல்ஸ் அண்ட் லாஸ். சரியா? ஸோ இதை எப்படி டிரைவ் பண்ண போகிறோம்னா, இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு லாஸை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னன்னா, ஆர்டிஐ ஆக்டை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாஷ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், இந்த ஆக்டை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிறேன். இது நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும் பிரெயின் ஸ்டார்மிங் அப்போ. அதே மாதிரி ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், ஜேஜே ஆக்ட்னு சொல்லுவோம். என்னது? ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். இதை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். ஓகே, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிறேன். இந்த 4 ஆக்டையும் வச்சு நான் வந்து இந்த ஆக்டை கொண்டு வரதுக்கு எப்படி எத்திக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்ல போகிறேன். கவனிங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்டிஐ ஆக்ட் கொண்டு வரணும்னா என்ன எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் வந்து இது கைட்லைனு? டிரான்ஸ்பரன்சி. எல்லாமே தெரிஞ்சது தான், நான் புதுசாக எதுவும் சொல்லலை. டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? டிரான்ஸ்பரன்சி அண்ட் டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டின்னு மாற்றிக்கலாம். சிம்பிளாக அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்கிறத விட டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டின்றது இன்னும் வெயிட்டான கீவேர்டு. ஏன்னா இங்கே அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு நடக்குது? சிட்டிசன்ஸ்க்கே நடக்குது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து எதுக்கு அகெயின்ஸ்டா? அகெயின்ஸ்ட் சீக்ரஸி ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வேல்யூஸ். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது? சீக்ரஸி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் கைட்லைனாக இருக்கும்போது தான் என்னது? இந்த ஆர்டிஐ ஆக்ட்ன்றது வருது. ஸோ அதே மாதிரி இந்த ஆக்ட் கீழே என்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம்? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இது மாதிரி டிக்னிட்டி ஆஃப் உமன். நீங்கள் பாலிட்டியில் படிக்கிறது தான் டிக்னிட்டி ஆஃப் உமன். ஸோ இது எத்திக்கல் வேல்யூனா ஆமாம். லேடிஸை வந்து மரியாதையாக நடத்துறது வந்து எத்திக்கல் வேல்யூனா ஆமாம். ஸோ திஸ் கேன் பி ஆடட் அஸ் அன் எத்திக்கல் வேல்யூ. ஸோ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கீழே எந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி இது வந்திருக்கும்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்ற வேல்யூ. அதே மாதிரி டிக்னிட்டி ஆஃப் உமனை வந்து ஒர்க் பிளேஸில் அப்ஹோல்டு பண்ணணும். அதே மாதிரி பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சர் அண்ட் ஒர்க் எத்திக்ஸ், இது எல்லாமே அப்ஹோல்ட் பண்ணுறது என்னது? ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். இப்போ இதே ஜுவிலைன் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு என்னதுன்னா வெல்ஃபேர் ஆஃப் சில்ட்ரன். இது எதில் வரும்? சோஷியல் ஜஸ்டிஸில் வரும். வெல்ஃபேர் ஆஃப் சில்ட்ரன் எதில் வரும்? சோஷியல் ஜஸ்டிஸ். அதே மாதிரி ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், இதை வேல்யூவோட எப்படி லிங்க் பண்ணுவீங்க? எம்பத்தி கம்பேஷனோட லிங்க் பண்ணலாமா? எம்பத்தி அண்ட் கம்பேஷன். ஸோ இந்த வேல்யூஸ் தான் எதை கைட் பண்ணுது? சில்ட்ரனோட வெல்ஃபேரையும் சில்ட்ரனோட ரைட்ஸையும் கைட் பண்ணுது. ஸோ இதை அப்ஹோல்ட் பண்ணோன்னா நம்ம என்ன ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம்? ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபைனலாக இது நம்ம நிறைய பார்த்துட்டோம், திருப்பியும் பார்ப்போம். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து எதை தடுக்குது? அன்டச்சபிலிட்டியை தடுக்குது. அதை தடுக்கிறது மூலமாக இது வந்து எதை அவாய்ட் பண்ணுது? டிஸ்கிரிமினேஷன் அவாய்ட் பண்ணுது. இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து எதனால வருது? இட் இஸ் டிஸ்கிரிமினேஷன் வந்து எதுக்கு அகெயின்ஸ்ட்? ஈக்குவாலிட்டிக்கு அகெயின்ஸ்ட். ஸோ இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு பேசிஸ் என்னன்னா ஈக்குவாலிட்டியை ப்ரமோட் பண்ணணும். அதே மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸை
ப்ரமோட் பண்ணணும், ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸை ப்ரமோட் பண்ணணும். மைனாரிட்டிஸ் ஆல் வல்னரபிள் செக்ஷன்ஸ். ஓகே, மைனாரிட்டிஸ்ன்ற வேர்டை விட வல்னரபிள் செக்ஷன்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஈக்குவாலிட்டியை ப்ரமோட் பண்ணணும், சோஷியல் ஜஸ்டிஸை ப்ரமோட் பண்ணணும், ரைட்ஸ் ஆஃப் வல்னரபிள் செக்ஷன்ஸை ப்ரமோட் பண்ணணும். அப்போனா என்ன பண்ணணும், டிஸ்கிரிமினேஷனை தடுக்கணும். ஸோ டிஸ்கிரிமினேஷனை தடுக்கணும்னா என்ன இருக்கக்கூடாது, அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஆக்ட் வந்து அன்டச்சபிலிட்டியை ப்ரொஹிபிட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த நம்ம பார்த்த கண்டென்ட்லேருந்து நீங்கள் கண்டென்ட் டிரைவ் பண்ணி கொண்டு வரணும். ஒருவேளை நீங்கள் படித்த கண்டென்ட்டு கொஸ்டினாக வரலைனாலும் கண்டிப்பாக நீங்கள் படித்ததை வச்சு எழுத முடியும். அதான் இந்த டோட்டல் ஐ ஓப்பனர் செஷனோட கோலே. ஸோ அதை தான் நாங்கள் இங்கே திருப்பி சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் தி கண்டென்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஃபைனலாக ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தி டேர்ம் வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ்? அதே மாதிரி ஹவு டு யூ ப்ரிப்பேர் டு ஹீட் யுவர் செல்ஃப் டு தி வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ்? ஓகே, ஸோ கான்ஷியன்ஸ்னா என்னன்னா, கான்ஷியன்ஸை தான் இவங்க வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான விஷயம் கிடையாது. ஸோ இவங்க கேட்ட டேர்மையும் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ் இட் இஸ் என்னது, இன்ட்ரின்சிக் மாரல் காம்பஸ். இந்த இன்ட்ரின்சிக் மாரல் காம்பஸோட கோல் என்ன, ப்ரமோட்டிங் எத்திக்கல் behavior in individuals. இதான் இன்ட்ரடக்ஷன். ஓகே, இந்த டேர்மை இன்ட்ரடக்ஷனே நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஹவு டு யூ ப்ரிஃபேர் யுவர் செல்ஃப் டு ஹீட் டு த வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ், அதாவது உங்கள் மனசாட்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு எப்படி உங்களை நீங்கள் ரெடி பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு மனசாட்சியை பற்றி தெரியுது, இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் கண்டென்ட்டை படிக்கலான்ற ஒரு எண்ணம் இருந்தாலுமே இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மனசாட்சினா என்னன்னு தெரிஞ்சிச்சு, இங்கே போட்டோமா. ஸோ இந்த மனசாட்சியை சரியாக, அதாவது கரெக்டாக நீங்கள் கைட் பண்ணுறதுக்கு இந்த மனசாட்சி என்ன பண்ணும், கரெக்டான எத்திக்கல் கான்டக்டுக்கு ஒரு ஹியூமன் பீங்கை கைட் பண்ண போகுது. ஸோ அந்த விஷயத்தில் எப்படி அந்த மனசாட்சியை நீங்கள் ரெடி பண்ணுவீங்கன்னா இதான் பாயிண்ட்ஸ். நம்பர் 1 வந்து என்னது, மாரல் லிட்ரேச்சர். மாரல் லிட்ரேச்சர்னா என்ன, ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே படிக்கிறோம்ல ஃபிலாசபிஸு, அதான் மாரல் லிட்ரேச்சர். இது எப்படி கைட் பண்ணும் ஒரு ஆளை, நேற்று நம்ம ஒரு பிரின்சிபல் படிச்சிருப்போம். என்ன பிரின்சிபல்னா, பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சல்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். இது எந்த கான்டெக்ட்ல படிச்சிருப்போம்னா, ரெஃப்யூஜி கிரைசிஸ்ன்ற கான்டெக்ட்ல படிச்சிருப்போம். இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்க வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் மற்றவங்களை ட்ரீட் பண்ணணும். ஓகே, இதுதான் இதோட கோர் பிரின்சிபல். ஸோ ரெஃப்யூஜிஸாக இருந்தீங்கன்னா ரெஃப்யூஜிஸை வந்து நீங்கள் வரவேற்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் ரெஃப்யூஜியாக மாறுற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நீங்கள் அதை தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ நம்ம மாரல் லிட்ரேச்சர் படிக்க நம்மளோட எண்ணங்கள் வந்து மாறும், நம்ம கான்ஷியன்ஸ் வந்து ட்ரெயின் ஆகும். இது நம்பர் 1. நம்பர் 2, ஃபாலோவிங் ரோல் மாடல்ஸ். யாரை ரோல் மாடலாக வச்சுக்கலாம், காந்திஜி. இவரை எதுக்கு ரோல் மாடலாக வைக்கணும் அப்படின்னா, சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்தாலும் அவர் என்ன பண்ணார், அவரோட பிரின்சிபல் அஹிம்சா, அந்த பிரின்சிபலை தான் அப்ஹோல்ட் பண்ணணும்னு என்ன பண்ணிட்டாரு, நான் கார்பரேஷன் மூமெண்ட்டை கால் ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ ஹி அப்ஹெல்ட் ஹிஸ் வேல்யூஸ் ஆஃப் அஹிம்சா அண்ட் சத்தியாகிரகா அண்ட் கால்ட் ஆஃப் நான் கார்பரேஷன் மூமெண்ட். ஸோ அவரோட கான்ஷியன்ஸ் வந்து அவரோட வழி நடத்துச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் லால் பகதூர் சாஸ்திரி. ஓகே, இவர் என்ன பண்ணாருன்னா, இங்கே தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்று ரயில்வே மினிஸ்டராக இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டார். ஓகே, ஸோ தார்மீக பொறுப்பேற்று. ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு வந்து இன்டெகிரிட்டி ஜாஸ்தி இருந்தது. ஸோ இவங்களாக தான் நம்ம ரோல் மாடல்ஸ். ஸோ இப்படி தான் நம்மளும் செயல்படணும், நம்மளுக்கும் இந்தந்த வேல்யூஸை அப்ஹோல்ட் பண்ணணும், இதுதான் நம்ம முக்கியமாக மதிக்கணும்னு சொல்கிறது ரோல் மாடல்ஸ். மூணாவது செல்ஃப் ரெகுலேஷன். செல்ஃப் ரெகுலேஷன் எங்கே யூஸ் ஆகும்னா, கான்ஷியன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். இங்கே என்ன கேட்குறாங்க, ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு ஹீட் டு வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் மனசாட்சியை சொல்கிறத எப்படி நீங்கள் கேட்குறதுக்கு ரெடி ஆக போகிறீங்க அப்படின்னா, இந்த செல்ஃப் ரெகுலேஷன் வந்து என்னவா செயல்படும்னா, கான்சிக்வெண்ட் கான்ஷியன்ஸாக செயல்படும். கான்சிக்வெண்ட் கான்ஷியன்ஸ்னால் என்ன, நம்ம பார்க்கும்போது படித்தோம், ஞாபகம் இருக்கா, ஒரு தப்பு செஞ்சுட்டோம், அந்த தப்பு செஞ்சதுக்கப்புறம் இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நம்மளை மாற்றிக்கிறோம்ல. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கான்சிக்வெண்ட் கான்ஷியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அசோகா இருந்தாருன்னா
அசோகா வந்து காலிங்கா வார் வரைக்கும் அவர் என்ன பண்ணார், போர் தொடுத்துட்டு தான் இருந்தார். ஆனால் காலிங்கா வாருக்கு அப்புறம் அவர் மனசு மாறிடுச்சு. ஸோ தட் வாஸ் அ கான்சிக்வென்ட் கான்சியன்ஸ். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள், புரியுதா? செல்ஃப் ரெகுலேஷன் ஆஃப் யுவர் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி நீங்கள் கான்சியன்ஸை ட்ரெயின் பண்ணலாம். 4வது விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ப்ராக்டிசிங் எம்பத்தி. இதுக்கு எக்ஸாம்பிள் மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன, நீங்கள் செய்கிற விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் மனசோட ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். அதுதான் என்னது மைண்ட்ஃபுல்னஸ். ஓகே, இது கீவேர்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்கள் மனசோட ஒத்து போகணும், உங்கள் மனச்சாட்சியோட ஒத்து போகணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது, ப்ராக்டிசிங் எம்பத்தி. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன கொடுக்க போகிறோன்னா, ஒரு சிவில் சர்வெண்ட் இருக்கார். அந்த சிவில் சர்வெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான், வேணும்னேனா நான் புதுசாக சொல்கிறது இல்லை. அந்த ஒரு என்க்ரோச்மெண்ட்டை கிளியர் பண்ணணுன்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு வைங்க. அந்த என்க்ரோச்மெண்ட் செஞ்சாங்கன்னா அது அவங்க செஞ்சது தப்பு தான். ஆனால் அதை இமீடியட்டாக கிளியர் பண்ணுறதா, இல்லை கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்காத மாதிரி அவங்க வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு கிளியர் பண்ணுற. மழைக்காலமாக இருக்கலாம், இப்போ அந்த என்க்ரோச்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மழையில் அவங்க எங்கே போவாங்க, எங்கேயும் போகிறதுக்கு வழி இருக்காது. அப்படி இருக்கும்போது டைம் கொடுத்து பண்ணலான்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, அதுதான் உங்கள் கான்ஷியன்ஸு. அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராக்டிசிங் எம்பத்தி பண்ணுறீங்க. அண்ட் ஃபைனலி என்ன சொல்லலாம், ஜேர்னலிங். இதுவும் ஒரு கீவேர்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கும்போது உங்கள் மைண்டில் ஏற்ற வேண்டிய விஷயங்கள். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி கீவேர்ட்ஸு, ஆன்சரில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஜேர்னலிங்னா என்ன, நீங்கள் யூஸ்வலாக டைரி எழுதுறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஜேர்னலிங். ஸோ டைரி எழுதும்போது அன்னன்னைக்கு நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செஞ்சீங்க, அதில் பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் என்ன, நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சால் இனி நம்ம நாளைக்கும் இதே மாதிரி நல்ல விஷயங்கள் செய்வோம்னு உங்கள் மைண்டில் பதியும். நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சிங்கன்னா நாளைக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு உங்கள் மைண்டில் பதியும். ஸோ இதுதான் என்னது, பேஸ் ஆஃப் ட்ரைனிங் யுவர் கான்ஷியன்ஸ். ஸோ கடைசி 2 கொஸ்டின்லேயும் ஒரு பார்ட் வந்து நான் வேணும்னே நம்ம படித்த கண்டென்ட்லேருந்து எப்படி மாற்றி எழுதணுன்ற மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இதை நான் அட்வான்ஸாக உங்களுக்கு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, திடீர்னு இந்த மாதிரி நம்ம கேள்விப்படாத மாதிரி ஒரு கேள்வி வந்தாலும் அதை எப்படி மாற்றி எழுதுறதுன்றதுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் இந்த கண்டென்ட்டுக்கான தெளிவான கண்டென்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, சில சமயம் எழுத்து புரியாமல் இருக்கலாம், நீங்கள் கிளாஸில் வந்து வீடியோவில் சில விஷயங்களை விட்டு போயிருக்கலாம். அதனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன கண்டென்ட் இதில் கொடுக்கணுன்றதையும் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ வித் திஸ் வி ஆர் எண்டிங் டுடேஸ் கிளாஸ். பிஃபோர் எண்டிங் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த கிளாஸ் சம்மந்தமாகவும் சரி, எத்திக்ஸ் சம்மந்தமாகவும் சரி, என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் போஸ்ட் இன் தி கமெண்ட்ஸ் பிலோ. As நான் முதல்வன் team, as a team, we are here to guide you and handhold you towards the mains preparation. So, இந்த initiative உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். So, support us through your comments, and any doubts or any queries regarding ethics, please post in the comments below.